உங்களுடைய கருவறையிலே நீங்கள் காலியாக வேண்டிய நபர்கள் தான் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களை கருவறையிலே காப்பாற்றின தேவன் உங்களை மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அந்த கிருபாசன பெட்டி இருக்கிற இடத்திற்கு கிழிக்கப்பட்ட சரீரமாக இயேசுவின் திரை கிழிக்கப்பட்ட சரீரத்தை கிழித்து உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவன் கொண்டு வர விரும்புகிறார். நீங்க 1000 தீர்க்கதரிசனம் சொல்லலாம், தான தர்மம் பண்ணலாம், பயங்கர வெளிப்பாடு இருக்கலாம், ஆனா அன்பு இல்லனா ஆயில் இல்லாத இன்ஜின். நோ நோ நோ, பெட்ரோல்ல மட்டும் உங்க வாழ்க்கை போகும் நினைக்காதீங்க. ஆயில் தான் அந்த லவ் கிரீஸ். அன்பு இல்லாமல் நான் எதை செய்தாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்கவில்லை. உலகத்துல ஒரு பெஸ்ட் ஃபாதரை நினைக்கிறீங்களா? அதை விட ஒரு சிறந்த ஃபாதர், அன்மேட்சபிள் ஃபாதர். இந்த உலகத்திலே ஒரு சிறந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு அன்மேட்சபிள் ஆவியானவர். இந்த உலகத்திலே ஒரு நல்ல அண்ணன் இருப்பாங்கல்ல, அன்மேட்சபிள் பிரதர் ஜீசஸ் அந்த நபருக்கு. நீ நல்லவர் ஆண்டவரே, அவர் மிக மிக அன்புள்ளவர். உபாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே தேவன் ஜனங்களை நேசிக்கிறார். மெய்யாகவே, பொய்யாய் அல்ல, பொய்யாக அல்ல, மெய்யாகவே ஜனங்களை தேவன் சிநேகிக்கிறார். உபாகமம் 33:3 சொல்லுகிறது, உங்களை தேவன் மெய்யாகவே சிநேகிக்கிறார். என்னை அவர் மெய்யாகவே சிநேகிக்கிறார். இந்த உலகத்திலே பொய்யாய் சிநேகிக்க அநேகர் இருந்தும் உங்களை சிநேகிக்க தேவன் மெய்யாக இங்கே வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறார், என் குடும்பத்திற்குள் வந்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய சந்திப்பை இங்கே நிகழ்த்த போகிறார். நேக்ரா மேனமா ஹம்ரோ ஷனஹா நேக்ரே மேனமா. கொஞ்சம் உங்க வாய்களை திறந்து, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, ஓ தேங்க்யூ லார்ட். அந்நிய பாஷையில் ஒரு 2 நிமிஷம். தேங்க்யூ லார்ட். நேக்ரே மேனமா ஷனஹாந்தனமா நாப்ரோமனமா மனஹாந்தரமா நேக்ரேமேனமா ஷாந்தரமா நேக்ரேமேனமா ஹந்தரபோ மேப்ரமேனமா ரேக்ரமா ரபோ ஹந்தரமா மனஹா தேரே ராரே ஹா ஹரதோ மனமா ஷதரமா. திறக்கப்படாத கதவுகள் அப்படின்னு ஒன்று இந்த சபைக்கு இல்லை. திறக்கப்படாத ஊற்று என்பது இந்த ஊழியத்திலே ஒன்று இல்லை. எல்லாம் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. எல்லாம் கதவுகளும் உங்களுடைய குடும்பத்திலே திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு திறக்கப்படாதது ஒன்று சொல்வதற்கு இல்லை. தேங்க்யூ லார்ட். திறக்கப்படவில்லை என்று இனி சொல்வதற்கு உங்களுக்கு ஒன்று இல்லை. திறக்கப்படதான் போகிறது, அப்படி ஒன்று அல்ல. எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை வேளை திறப்பாராக. இயேசுவின் இரத்தத்தை கொண்டு பேசுகிறோம். ஓ ரபா சந்தனமா ராந்தனமா. தேங்க்யூ லார்ட். விசாலமான கதவு, இந்த பட்டணத்திலே ஒரு விசாலமான வாசல். தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஏற்படுத்துகிறார். நேக்ரேமா ஷனதுனமா காந்தரமா கரபோ மேகரமா சாந்தரமா. தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் தருகிற வார்த்தை தான், கதவு திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. நீதான் உள்ளே நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Thank you Lord. Go ahead. Step forward. Thank you Lord. நீங்க முன்னேறி செல்லுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் முன்னேறுங்கள், நீங்கள் முன்னேறுங்கள். தைரியமாய் காலை வையுங்கள். தைரியமாய் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்கள். தேவ சித்தமா இல்லையா என்று குழப்ப வேண்டாம், குழப்ப வேண்டாம். Thank you Lord. அது தேவனுடைய திட்டமா, அது தேவனுடைய சித்தமா, குழப்பமே வேண்டாம். Thank you Lord. அவர் தாமே உங்களுக்குள்ளே தன் நினைவுகளை ஏற்படுத்துகிறார். அதுக்குரிய விருப்பங்களையும் அதுக்குரிய செய்கைகளையும் வைக்கிறார். ஹோனேகா ரேப்னமா சாந்தனமா ஷகத்துரமா. ஆவியானவர் சொல்கிறார், சந்தேகப்படாதே, சந்தேகப்படாதே. நீ இடம் கொண்டு பெருகுவாய், நீ இடம் கொண்டு பெறுவாய். Thank you Lord. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மட்டுமல்ல, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மட்டுமல்ல, நீ ஒரு புதிய இடம் கொண்டு பெருக போகிறாய். ஒரு புதிய இடம் கொண்டு பெருக போகிறாய். ஒரு புதிய இடம் கொண்டு பெருக போகிறாய்.
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Thank you Lord, thank you Lord. மனஹந்தரமா சாந்தரமா நேப்ரமா ஹிந்தரமா. Hallelujah, thank you Lord. பெருசா சொல்லுங்க, ஆண்டவரே don't limit our God. Thank you Lord, infinity, unlimited. ஆவியானவர் ஒரு தடவை சொன்னார், நான் ஆபிரகாமை போல நீ மேல பாரு கீழே பாருலாம் சொல்ல போறது இல்ல, உன் தலையில மேல பாரு. உன் தலையில இருக்கிற முடிய உன்னால எண்ண முடியாது, உன் தலையில இருக்கிற முடிய உன்னால எண்ண முடியாது. உங்களை எண்ணி முடியாத ஒரு ஆசீர்வாதத்துக்குள் தேவன் வைத்திருக்கிறார். countless blessing, unlimited blessing, infinity. hallelujah, thank you. அந்த ரூம்குள்ள இப்ப நுழைஞ்சிரோம், அந்த ரூம்குள்ள இந்த சர்ச் நுழையுது. ஆமென். வெறும் ஃபைனான்சியல் அந்த ஏரால மட்டும் இல்ல, எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களில் திரளாய் பெருகச் செய்கிறவர், சத்தியங்களை திரளாய் வர்த்திக்க பண்ணுகிறவர், அபிஷேகத்தை திரளாய் வர்த்திக்க பண்ணுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க அன்லிமிட்டெட் blessing. சொல்லுங்க கவுண்ட்லெஸ். ஆமென். சொல்லுங்க எண்ணி முடியாதது. ஆமென். fathomless, ஆழமற்ற, எவ்வளவு ஆழனே தெரியாத இடத்திற்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மை கொண்டு போகிறார். அடுத்தது boundaryless, there is no boundary, எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. சொல்லுங்க எல்லையற்ற. boundaryless, எல்லையற்ற, எல்லையற்ற. ஆமென். ஒரு எல்லை இல்லாத ஒரு இடத்திற்கு தேவன் இப்பொழுது நம்ம ஆவியிலே கொண்டு போக சொல்லுகிறார். உங்க உள்ளான மனிதன் இப்ப வெளியே வரட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் இப்ப வெளியே வரட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் இப்பொழுது வெளியே வரட்டும். There is no boundary, man of God, no put any boundary for me. Thank you Lord. people of God, ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த பவுண்டரி எனக்கு வைக்காத, நான் எல்லையற்றவன். உலகத்துல சொல்றாங்க கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவுன்னு. அப்படி நாம தேவனை எப்படி புரிந்து கொண்டோம்? மிக மிக கம்மி தான். இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவரை புரிய வேண்டும். அவ்வளவு ஆழம், அவ்வளவு அகலம், அவ்வளவு நீளம், அவ்வளவு உயரம். பிதாவின் அன்பு, இயேசுவினுடைய அன்பு. பிதாவே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வாயாயிருந்து இப்பொழுது செயல்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் பேசுகிறவர் மட்டுமல்ல, தன் செயலை விளங்கச் செய்கிறவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ கலாத்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனா கிறிஸ்துவினாலும் அவரை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல். ஆமென். ஒரு சிலருடைய வாழ்க்கை இங்கே ஒரு கடினமான பாதையாக, உங்களால் விவரிக்க முடியாத ஒரு துன்பமோ அல்லது நெருக்கடியோ அல்லது ஒரு சவாலோ உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்க கவலைப்படாதீங்க. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. 46 ஆண்டுகள் முடிந்து 47வது வயதில் இருக்கிறேன். எனக்கு தெரிந்து பிறப்பில் இருந்தே 9வது குழந்தை எங்கள் குடும்பத்திலே. ஸோ ஏற்கனவே 6 பெண் குழந்தைகள், ஒரு பையன் இருக்கிறான். ஒரு பெண் குழந்தை குட்டி சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஸோ இந்த பையன், இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், அழித்து விடலாம் கருவிலே என்று சொல்லி எவ்வளவு முயற்சித்தும் தேவன் என்னை கருவறையிலே காப்பாற்றி அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அற்புத மகிமின் அறையிலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற யாராவது உங்களுடைய கருவறையிலே நீங்கள் காலியாக வேண்டிய நபர்கள் தான் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களை கருவறையிலே காப்பாற்றின தேவன் உங்களை மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அந்த கிருபாசன பெட்டி இருக்கிற இடத்திற்கு கிழிக்கப்பட்ட சரீரமாகிய இயேசுவின் திரை கிழிக்கப்பட்ட சரீரத்தை கிழித்து உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ என்னுடைய பிறப்பே எப்படின்னா, வேண்டாம், இத்தனை குழந்தைக்கு பிறகு வேண்டாம் என்று சொல்லி பிறந்த ஒரு குழந்தை. நல்ல வேளை ஆண் குழந்தையாய் பிறந்தனால அப்போது ராஜேந்திரன் அப்படின்னு பெயர் வச்சா அது ரொம்ப ராஜேந்திர பிரசாத், நடிகர் ராஜேந்திரன், அப்பா திமுக முக்கியமான ஆளு, அதனால அவங்க ராஜேந்திரன் அப்படின்னு. பிறகு ரஃபேல் செப்டம்பர் மாசம் பிறந்தனால கத்தோலிக்கர்கள், நான் கேத்தலிக் ஃபேமிலியிலிருந்து பிறந்தேன். இந்த என்கவுண்டர் நான் சொல்றேன் எப்படி ஆவியானவர் நடத்தினார் என்று. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா இது தொடும் என்று விசுவாசிக்கிறேன். அப்ப பாருங்க, ரஃபேல், மைக்கேல், கேப்ரியல், ரஃபேல், இந்த 3 தூதர்களை கத்தோலிக்க ஜனங்கள் செப்டம்பர் மாதம் கடைசியில் கொண்டாடுவாங்க. நான் செப்டம்பர் 16 பிறந்ததினாலே அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா ரஃபேல். அப்ப ராஜேந்திர ரஃபேல் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் பேர் வச்சாங்க. அதனால பாருங்க, அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணணும், ஹார்ட் ஹீலிங். முதலாவது எனக்கு பிடித்த ஒரு ஊழியம்
1 பேதுரு 2:24 சரீர சுகத்தை சொல்லல, அது பாவ வியாதியிலிருந்து ஆவிக்குரிய மனிதனை உண்டாகிற சுகத்தை சொல்லுகிறது. சரிதானா? அப்ப அந்த ஹார்ட் ஹீலிங்ல தேவன் நடத்த என்னை உருவாக்கினார். நான் காயப்பட்டவனாய் இருந்தேன். பாருங்க, 6 பெண் குழந்தைகள், 2 பசங்க. அப்பா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராய் இருந்தும் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் அரசியல போய் நஷ்டமாகி அவங்க அப்படியே தென்காசியிலேருந்து பெங்களூருக்கு போயிட்டாங்க. அங்கே மிகப்பெரிய பிஸ்னஸ் தொடங்குறாங்க. திரும்பவும் அது அப்படியே நஷ்டமாகி கடைசியில் அந்த சாபம் அந்த குடும்பத்தை அழுத்தி அப்பா அப்படியே ட்ரங்கார்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைங்களாம் செதற ஆரம்பித்தோம். பயங்கர உயர்வுலேருந்து பயங்கர ஒரு தாழ்வான இடத்திற்கு போயிட்டோம். ரொம்ப கஷ்டம். இப்படியா திடீர்னு அப்பாவும் எங்களை விட்டு பிரிந்து பெங்களூரில் தனியாக இருந்தாங்க. நாங்களும் பெங்களூர்லேருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்தோம். இன்னும் சில அக்காமார்கள் தென்காசியில் இருந்தாங்க, சில அக்காமார்கள் எங்கெங்கயோ வளர்ந்துட்டு இருந்தாங்க கான்வென்ட்ல. இப்படி குடும்பமே செதறி இருந்து கொண்டிருக்கும் பொழுது பயங்கர ஒரு எமோஷனல் டேமேஜ், சிந்தனைகளிலும் மனங்களிலும் காயங்கள், பல பேருடைய அழுத்தங்கள் என் மேல, என் குடும்பத்து மேல, இப்படி காயங்களிலே பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது கேத்தலிக் குடும்பத்தில் முக்கியமான குடும்பம் எங்களுடைய குடும்பம். அப்போ அப்படி பயங்கர ஒரு 60க்கும் மேற்பட்ட கன்னியாஸ்திரிகள் ஃபாதர்ஸ் உள்ள ஒரு ஃபேமிலி. நானும் ஒரு கத்தோலிக்கத்திலே பிஷப்பா மாறணும், ஒரு பாதிரியாரா மாறணும்னு வளர்க்கப்படும் பொழுது என்னுடைய நண்பர் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு சின்ன வயசு, ஒரு 14 வயசுலே ஆவியானவர் இடைப்பட ஆரம்பிக்கும். அவன் சொன்னான், கலர் மீன் வாங்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன். இந்த கலர் ஃபிஷஸ் அந்த 13-14 வயசுல வளர்ப்போம் பாருங்க, இந்த கலர் மீன் வாங்குறதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக போனேன். ஃப்ரெண்ட் ஆகி அவன் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சான். எங்க வீட்டில் சொன்னாங்க, இந்த சிஎஸ்ஐ பெந்திகாஸ்ட் கூட சேராத, அவங்க அப்படியே உடைய மாத்திடுவாங்க, இதுதான் தாய் சபை. நான் சொன்னேன், தாய் சபையிலிருந்து நான் மாமா வீட்டுக்கு போறதுனால அப்படியே அம்மாவை மறந்துட்டு மாமாட்ட போயிடுவேனா? அப்படி கிடையாது. எது உண்மையோ எது சத்தியமோ அங்கதான் நம்ம இருப்போம். அப்ப எங்க வீட்டில் சொன்னாங்க, உன்னை பாதி ஏறக்குறைய கொஞ்சம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இப்படியாக அவன் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ஆவியான என்னோடு இடைபெற ஆரம்பித்தார். அப்பா 13 வயதுல என் கண்ணு முன்னாடி ஹார்ட் பேஷண்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஒரு அக்காவுக்கும் கல்யாணம் ஆகல. ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. இவ்வளவு பக்தியா இருந்தோமே, பாதிரியாருக்கெல்லாம் உதவி செய்தோமே, வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கும் பொழுது இப்படி சத்தியம் எனக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். அப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சா, மீட்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சேன். அங்கே தேவனுடைய அன்பு என்னை தொட ஆரம்பித்தது. தேவனுடைய கிருபை எனக்கு புரிய ஆரம்பித்தது. அப்போ ஒரு சபைக்கு என்னை அந்த ஃப்ரெண்டு கூட்டு போனான். அந்த சபைக்கு நான் போக ஆரம்பிச்சேன். பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது 16.5 வயது. என் வீட்டில் ஜாமா வாங்கிட்டு வான்னு அனுப்புனாங்க. ஸோ பைபிள் ஒன்று என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தான். அதை மஞ்சள் கலர் பைக்குள்ள மறைச்சி வச்சு நைஸா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டேன். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு வெளிநாட்டில இருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க. ஒரு ஆஸ்திரேலியா தேசம் ஒரு டீம் வந்தாங்க. யாரெல்லாம் வாலிபர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப எனக்கு ரொம்ப வாஞ்சை. கேத்தலிக்ல 35 நிமிஷம் 1 மணி நேரம் பூசை, அதுக்கே நாங்க யார் ஃபாதர் குறையா வைப்பாங்களோ அங்க போவோமே, இங்க எப்படி இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்க ஆவியில் நிரம்பி? அப்படின்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், ஆவியானவர் வந்தாதான் இவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இந்த ஆவியானவர் வேணும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லி கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் வேணும் முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 10 பேர் முன்னாடி போனோம். வாலிப பிள்ளைங்களுக்கு தனியா, வாலிப பொண்ணுங்களுக்கு தனியா அந்த உபவாசத்துல அப்படி பிரிச்சு கொண்டு போனாங்க. மணி 12:15 பரிசுத்த ஆவியானவர் மேல் வல்லமையா என் நினைப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்த பொழுது எனக்குள் இருந்த ஒரு வியாதி, அந்தரங்க வியாதி, அப்படி இன்ஸ்டன்ட் ஹீலிங். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கே உண்டு, இந்த உடம்புக்குள்ள விடுதலை உண்டு. அன்னைக்கு ஆன ஹீலிங் தாங்க. 30 வருஷம் ஆச்சு நான் டாக்டர்கிட்ட போய் ஆண்டவருக்கு மகிமையா சொல்கிறேன். என் ஒய்ஃப் எத்தனை வருஷம் ஆச்சு? 17வது ஆண்டு மேரேஜ் லைஃப். அவங்கள்ட்ட கேளுங்க, என்னைக்காவது நான் டாக்டர்கிட்ட போயிருக்கேனா, என்னைக்காவது நான் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருக்கேனா? கிடையவே கிடையாது. இந்த உடம்புல ஒரு தையல் இல்லாமல் இதுவரைக்கும் என்னுடைய பிளட் டெஸ்ட் வந்து பிளட் குரூப்காகத்தான் பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கேனே தவிர ஒரு தடவை கூட ஸ்கேன் எடுக்கிறது, உடம்புல தையல் எதுவுமே கிடையாது. ஆஸ்பத்திரியில் சேர்ந்ததுன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. தேவன் கிருபை செய்தார். ஆவியானவர் இங்கே உண்டு. எல்லாம் சொல்லுங்க, இப்போ உங்களுக்குள்ள ஒரு உடம்புல முதல்ல ஹீலிங். ஹalleluya. இப்ப பிசிக்கல் ஹீலிங் பெற்றுக்கொள்ளுங்கள், பிசிக்கல் ஹீலிங் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். நீங்க பேச ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்திலே தங்கி இருக்கிறார். சொல்லுங்க, இந்த சரீரத்திலே தங்கி இருக்கிறார். எனக்கு இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகிறது. சொல்லுங்க, இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகிறது.
சொல்லுங்க, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆமென், ஆமென். உங்க சரீரத்துல வியாதி இல்லை, செக் பண்ணி பாருங்க, கட்டிகள் மறைகிறது. லேடிஸ் ப்ராப்ளம், பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் நீர் கட்டிகள் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறது, குணமாகிறது. ஹalleluya. மத்தேயு 8 அங்கே நடக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். எங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 10:9-10, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாகனா நீங்க தான் வாயில அறிக்கை செய்யணும். எங்க திருநெல்வேலியில இப்பதானே கூகுள் மேப் வந்திருக்குது. திருநெல்வேலியில ஒரு பழமொழி சொல்வாங்க, மதுரைக்கு வழி வாய். மதுரைக்கு வழி மேப் இப்பதானே வந்திருக்கு. மேப் எங்கெங்க கேரளால அடிக்கடி டூர் கேரளாக்கு போவேன் ஊழியத்துக்கும். அப்படி கேரளா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் பாருங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரில. நான் அடிக்கடி போவேன். போகும்போது நாங்க ஃபேமிலியே போறோம். கூகுள் மேப் பார்த்து ஸ்பீடா போயிட்டேன். மலையும் பள்ளத்தாக்கும்ல, நேரா போறேன், ஏரி தான் இருக்கு. நான் சொன்னேன், என்ன கூகுள்? அதான் சொன்னேன், நீ கூகுள் சர்ச் எப்பவும் பண்ணாத, காட் சர்ச் பண்ணு. கூகுள் சர்ச்சை நம்பியே வாழாதீங்க, அது தப்பா கொண்டு போயிரும். காட் சர்ச். ஆமென். எல்லாமே கூகுள்ல படிக்க முடியாதுங்க. ஹalleluya. பாருங்க, நல்ல வேலை, நேர ஸ்பீடா இறங்கினா ஏரி. அந்த நம்ம கார் என்ன போட்டா மாறாதுல. அப்ப நினைச்சேன், கேரளாக்கு வரணும்னா 2 விதமான கார் இருக்கணும், போட்டா மாறக்கூடிய ஒரு காரா இருக்கணும் போல அப்படின்னு. சோ இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாயை நான் பயன்படுத்துகிறேன், என் இருதயத்தை நான் பயன்படுத்துகிறேன். பரிசுத்தாவி வரும்பொழுது வல்லமை அடைஞ்சுன்னு போட்டிருக்கா. அந்த தைரியத்தில் மஞ்ச பையில மறைச்சு வச்சு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். மறைச்சு வச்சு வீட்டுல இருந்து வந்தேன்னா, ஆவியான வந்த உடனே அந்த பையை அப்படி நல்லா ஃபோல்டு பண்ணி மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு, அன்னைக்கு தூக்குன பைபிள் தான் இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவி அந்த பைபிளை குறித்து வெட்கப்படாமல் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அன்றைக்கு எங்க வீட்டுல பிஷப் வரைக்கும் கூப்பிட்டு பேசுனாங்க. 2 பிஷப் பேசினாங்க. எவ்வளவு ஃபாதர்ஸ் பேசி பார்த்தாங்க. நான் உன்னை கிளியர் பண்ண போறோம், உன்னை தெளிவாக்க போறோம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே தெளிவாலாம் இருக்கேன், என்னை யார் தெளிவு பண்ணணும்? ஏன்னா சத்திய ஆவியானவர் என்னை தெளிவுபடுத்திருக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்த ஆரம்பிக்கிறார். அன்னையிலிருந்து பாருங்க, வீட்டில் எனக்கு சரியாவே, உங்களுக்கு தெரியும், கேத்தலிக்ல இப்பதான் பைபிள் எடுத்திருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்லாம் யூஸ் பண்றது இல்லை. வீட்டில் நான் பைபிளை திறக்கிறேன், ஆவியானவர் வார்த்தைகளை சொல்லி தர ஆரம்பித்தார், வெளிப்பாடுகள் தர ஆரம்பித்தார். சொல்லுங்க, சத்திய ஆவியானவர் வந்தால் என்னை சகல சத்தியத்துக்குள் நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். சொல்லுங்க, சத்திய ஆவியானவர் வந்தால் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்த உதவி செய்வார். அப்போ பைபிளை வாசிக்கிறேன், வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கு. நான் போன ஒரு பெரிய ஸ்தாபனம், சொல்ல விரும்பல, லைவ்ல போயிட்டு ஒரு பெரிய பெண்டிகாஸ்டல் ஸ்தாபனத்தில் இருக்கிறேன். அந்த பாஸ்டர் பேசுறதுக்கும் நான் வாசித்த பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லாமலே இருக்குது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒத்து போக முடியவில்லை. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன், இந்த பைபிள் இருக்கிற இயேசு எனக்கு வேண்டும், இவங்க பிரசங்கிக்கிற இயேசு, காசு இல்லாத இயேசு எனக்கு வேண்டாம், இவங்க சொல்லக்கூடிய இயேசு எனக்கு வேண்டாம், கலிலேயா கடற்கரையில் நடந்த அந்த இயேசு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் வாசிக்கிற அந்த இயேசு எனக்கு வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பைபிள் இருக்கிற இயேசு உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் வாசிக்கிற இயேசு வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார். அதனால தேடல் 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 தேடல். என்னடா இப்படி பிரசங்கிக்கிறாங்களே, பைபிளை இப்படி போட்டிருக்கே, ஏன் இப்படி வாழ்கிறார்கள்? இதுவல்லவே வாழ்க்கை. அப்பதான் என்ன பண்ண, இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, பெண்டிகாஸ்டல் கம்யூனிட்டி அப்படி வெளியே வந்து நானும் தேவனும் என்கிற அந்த உறவுக்குள்ளே நெருங்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற தனிமை மிக சிறந்த இனிமை. ஆமென். ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். இந்த சத்தியத்தை தேட ஆரம்பிச்ச உடனே திருத்துவத்தில் பிரச்சனை வந்துருச்சு. என்ன நிறைய பேர், நீ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் மட்டும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி என்னை இந்த வசனத்தில் தேடல் அதிகமானனால நிறைய உபதேச குழப்பங்கள், உபதேச பிரச்சனைகள் என்கிட்ட பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஆண்டுகிட்ட கேட்டேன், அப்பா 1 3 மிக தெளிவாய் போட்டிருக்கு 3, ஆனா தேவன் ஒருவரேன்னு போட்டிருக்கேன்னு சொல்லி இந்த 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிதா தேவன் குற்றமற்றதாய் காப்பாராக அப்படின்னு சொல்லி அந்த திருத்துவத்தை நோக்கி, ஒருத்துவமா திருத்துவமா, ஒரே தேவனா 3,
அந்த மூன்றும் ஒன்றா இப்படி தேட ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் ஒரு மிக சிறந்த ஒரு வழி நடத்த ஆரம்பிச்சார். இங்க பாருங்க, தேவன் ஒருவரே. ஆமென். தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. கிரியை செய்கிற ஆவியானவர் ஒருவரே. கிரியை செய்கிறவர் ஆவியானவர். இப்போ பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டவர் இயேசு. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டவர் இயேசு. ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்றால் பிகாட்டன், பிறப்பிக்கப்பட்டவர். அப்போ இயேசுவை தேவன் வார்த்தையாக பிறப்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை தேவன் வார்த்தையாக பிறப்பிக்கிறார். அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சத்திலே வந்தது, அது சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை இயேசு. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய நாமத்தில் ஒன்று வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அது ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்னார். பிதா சொன்னார், என்னுடைய வார்த்தை தான் என் மகன், என் மகன் தான் என் வார்த்தை, என் வார்த்தை தான் என் மகன். பரிசுத்த ஆவியானவரை பத்தி எழுதியிருக்குது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியானவர். சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து. சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்களேன், இவ்வளவு பேர் இருக்கீங்களே. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியானவர். ஆமென். ஹalleluya. அப்போ ஆவியானவர் எங்கிருந்து வரார்? தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. ஹalleluya. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ அப்படியே கொஞ்சம் அந்த டிம்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் படுத்திருந்தேன், மதியானம் ஒரு 3:30 மணிக்கு. ஆவியானவர் துள்ளி முழங்கால் போட வைத்தார். நான் முழங்கால் போடல, அப்படி என்னால் பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. படுத்திருந்த நான் ஆவிக்குரிய ஆவியிலானேன் மாதிரி அப்படி டக்குன்னு இப்படி போட்டு இப்படி பண்ண வைத்தார். நான் பண்ணல, தேவன் இப்படி என்கவுண்டர் பண்ணார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஆவி, ஆத்மா, சரீரம், இப்படி பண்ணிட்டு திருப்பி படுத்துட்டேன். சொன்னாரு ஆவியானவர், இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுக்கு என்ன இருக்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரத்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். ஒரு பெரிய தேவ மனிதன் பின்னாடி உட்கார்ந்திருந்தார். என்னை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கிறார். இந்த ஆள் கொஞ்சம் மறைஞ்சு இருந்து சத்தியத்தை பேசிட்டு இருக்காரு, வெளிப்படையா தெரியாது. அதனால பாஸ்டர், ஒரு பெரிய, அவர் வயசு கம்மி தான், ஆனா நீ வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய, அவர் ஒரு பெரிய தேவ மனிதன் பின்னாடி ஒரு ஈசி சேல் அப்படி உட்கார்ந்திருந்தார். ஸ்தோத்திரம், அப்படி ஸ்தோத்திரம் குரூப் பார்த்திருப்பீங்களா? ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஒரு பாஸ்டர் அவர் பின்னாடி உட்கார்ந்திருந்தார். அவர் சொன்னாரு முடிச்சுட்டு, தம்பி நீங்க நல்லா பேசுறீங்க, எனக்கு வந்து இப்ப நீங்க சங்கீதம் 63:1 என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்குதேன்னு போட்டிருக்க, அதுதான் என்னன்னு கேட்டார். ஆஹா, சூப்பரா இருக்க, இது வரைக்கும் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது உதவாது உதவாதுன்னு பெண்டிகாஸ்ட்ல சொல்லி கொடுத்துட்டாங்களே. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 63:1-2 என் மாம்சமும், சங்கீதம் 63:1 பாருங்க, என் மாம்சமும் உம்மை. ஆவியான கண்ணை திறந்தார். எங்க 6 மாசம் எனக்கு பதிலே கிடைக்கல. அவர் சொல்லிட்டார், நான் உன்னை திரும்ப ஒரு நாள் சந்திப்பேன், பதிலோட வரணும், சரியா? ஆஹா, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, மாம்சம் ஒன்றுக்கு உதவான்னு சொல்றாங்க. தாவீது என்ன சொல்றார்? என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்குதே. அப்பதான் ஆவியான சொல்லி கொடுத்தாரு, டேய் உன்னுடைய சரீரம் ஆவியான தங்கும் தேவாலயம். பைபிள்ல மாம்சம் ஒன்றுக்கு உதவான்னு சொல்றது கார்னல் மைண்ட், அது தீய சிந்தனைகள். ஆனா என் மாம்சமை வாஞ்சிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரத்துல தான் ஆவியான தங்கி இருக்கிறார். இந்த மாம்சம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்க வேண்டும். அததான் தாவீது அதுல பாருங்க, சங்கீதம் 63:1 வாசித்து பாருங்க, என் ஆத்துமா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுதுன்னு ஆத்மாவை தனியா சொல்லிட்டு மாம்சத்தை தனியா சொல்றாரு. அங்கதான் ரொம்ப தெளிவா இருக்குது. ஆத்மாவையும் சரீரத்தையும் தனித்தனியா சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்மா தேவனுடைய பிரசன்னத்துக்காக கதறுகிறது, என் சரீரம், என் மாம்ச சரீரம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருடைய உடம்பு இப்ப ஆவியானவரை வாஞ்சிக்குது?
பிசாசு தங்குறதுக்கு ஒரு சரீரம் வேணும். அதனாலதான் என்னை காலத்துக்கு முன்பாக கட்டி போட வருகிறான்னு சொல்லி 2000க்கு மேல பன்றி கூட்டத்தை அன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கு தேவை ஒரு சரீரம். இந்த பூமியில வேலை செய்யறதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறதுக்கு இந்த பூமியில ஒரு சரீரம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறதுக்கு இந்த பூமியில ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரம் என் சரீரம் என்று எத்தனை பேர் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீங்க? அந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் புத்தியுள்ள ஆராதனை செய்ய போறீங்க? ரோமர் 12:1 எத்தனை பேர் செய்ய போறீங்க? ரோமர் 6வது அதிகாரம் எத்தனை பேர் செய்ய போறீங்க? எல்லாம் சொல்லுங்க. என் மாம்சம் ஆவியானவரை வாஞ்சிக்குது. சொல்லுங்க, என் மாம்சம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா உங்க ஆவியான உங்க ஆத்மாவுல மட்டும் சந்தோஷம் கொடுக்கிறவர் அல்ல. நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தேன். உங்க ஆவியானவர், உங்களுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் உங்க ஆவியில மட்டும் கலிகூறுதல் கொடுக்கிறவர் அல்ல, உங்க சரீரத்திலே ஒரு இன்பத்தை கொடுக்கிறவர். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுலாம் மது அருந்தத பத்தி கம்பேர் பண்ணி இருக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தவனே, என்னடா இந்த பகல் வேலையிலே ட்ரங்கர்ட் ஆயிட்டாங்களே, சாயங்காலம் தானே குடிப்பாங்க, இவங்க என்ன குடித்து வெறித்திருக்கிறார்களோ? ஆனா டைம் அப்படி இல்லையே. இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பவுல் எழுதும் பொழுது, புருஷர்களே நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. எப்படி மது ரசாயன மாற்றத்தின் மூலம் இன்பத்தை கொடுக்கிறதோ, அது சரீரத்தை அழிச்சிரும், அது உடம்பை அழிச்சிரும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்க உடம்பை அழிக்க மாட்டார். மகிமை மேல மகிமை அடைந்து இந்த உடம்பை மறுரூப சாயலுக்குள் கொண்டு செல்ல விரும்புகிறார். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை உங்க சரீரத்தை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை யூத்துக்கு வேணும்? இருக்கிற கொஞ்சம் இந்த யூத்லாம் எந்திக்க முடியுமா? கல்யாணம் ஆகாத தம்பி தங்கைகள் தயவு செய்து எழும்பு இல்லைங்களேன். சும்மா வெக்கப்படாம எழும்புங்க. நீங்க வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறது இல்லை, இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறது இல்லை. பொன் மாலை, அந்த மாலை, பாமாலை அதெல்லாம் இப்ப நடத்தல. உங்க யூத் இங்க கவனிங்க. உங்க சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய உலகம் தர முடியாத ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு அவர் தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த உடம்புல அனுபவிக்க போறீங்க? நான் சொல்றது ஆத்மாவில இல்ல, நான் சொல்றது ஆவியில இல்ல, உங்க சரீரத்துக்குள்ள ஒரு இன்பத்தை தர போகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மாம்சமும். யூத் சொல்லுங்க, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்குதே. மை ஃப்ளஷ் belongeth to you. சொல்லுங்க, மை ஃப்ளஷ் belongeth to you. ஆமென். அது உங்களை வாஞ்சிக்குது, அது belongs to you. என் ஃப்ளஷ், மை ஃப்ளஷ் belongs to you. பழைய ஓல்ட் இங்கிலீஷ் belongeth to you. என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்குது. இந்த உடம்புல உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பரவசத்தை ஆவியானவர் தரப்போகிறார். ஆச்சரியமான ஒரு சந்தோஷத்தை இந்த சபையினுடைய இளம் சந்ததிக்கு தரப்போகிறார். இந்த இன்பத்தை நீங்க அனுபவிச்சு பழகுங்க. நீங்க அடிக்கடி உட்கார்ந்துட்டு, ஓ என் சரீரம் ஆவியானவரை வாஞ்சிக்கிறதே சொல்லுங்க. இந்த பாஸ்டர் லாஃப்டர் ஸ்பிரிட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க, அப்படியே ஸ்பிரிட் ஃபில்டா இருப்பீங்க. ஹலோ, எந்த மதுவும் மாதுவும் இந்த உலகத்துல எந்த உலக இன்பமும் கொடுக்க முடியாத, உலகத்துல கிடைக்கவே கிடைக்காத வேற லெவல் சொல்றீங்களே, சினிமாட்டிக்கு வேற சொல்றீங்களே, வேற லெவல்னு, உண்மையான வேற லெவலு உங்ககிட்ட தான் அந்த இன்பம் இருக்கு. வேற லெவலு. ஹலோ, வேற லெவல் யூத் உங்ககிட்ட. நீ எப்படா அப்படி சந்தோஷமா இருக்க மாப்பிள்ள மச்சின்னு உங்ககிட்ட கேட்கணும். பஜ்ஜி நீங்க பார்க்க பஜ்ஜி காஞ்ச பஜ்ஜி மாதிரி, நேற்று நைட்டு போட்ட பஜ்ஜி மாதிரி இருக்கீங்க. இப்படி இருந்தா யூத் எப்படி உள்ள வரும்? அவன் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? ஒன்றும் வேண்டாமே, எல்லாத்தையும் வெறுத்து உள்ளவா. எல்லாத்தையும் வெறுக்கலாம் வேண்டாம், இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு சந்தோஷம், இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத ஒரு இன்பம். எத்தனை துன்பங்கள் நடுவிலும், எத்தனை கலக்கங்களின் நடுவிலும், எத்தனை பெர்சிக்யூஷன், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தை நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டாலும், அப்படி காவல் அறையில் அடைக்கப்பட்டாலும்,
நீங்க பவுலை போல சீலாவை போல அந்த கட்டப்பட்ட சங்கிலியே ட்ரம்ஸா மாத்தி, நீங்க பீட்டா மாத்தி, நீங்க சும்மா ஃபீட்ல அது பாட்டுக்கு டான்ஸ் ஸ்பிரிட்ல ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு இன்பம் எத்தனை யூத்துக்கு வேணும்? என் மாம்சம், எல்லாம் சொல்லுங்க என் மாம்சம். இப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிராங்க, நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிராங்க. இப்போ தயவுசெய்து ஸ்பிரிட்டுக்கு போவாங்க. இப்ப ஸ்பிரிட்ல இருந்து ஃபிளஷ்ல வாங்கிக்கோங்க. என்ன சொல்லுங்க? என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்குதே. ஆமென். இப்ப அதை நீங்க அனுபவிக்க தொடங்கலாம். உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம். அப்படி சொல்றாங்கல்ல, அது செத்த பிறகு இல்ல, அல்லது ஆவியில மட்டும் இல்ல, ஆவியில கலிகூறது மட்டும் இல்ல, ஆத்மாவில மட்டும் இல்ல, உங்க உடம்புக்குள்ளேயே அந்த இன்பம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் drunk in the Holy Ghost, unspeakable joy. Peter says unspeakable joy. விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். சொல்லுங்க, unspeakable joy. யூத் விடாதீங்க. unspeakable joy, விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். பவுல் அதை எழுதும்போது joy of the Holy Spirit. எது தேவனுடைய ராஜ்யம்? பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். என்ன சொல்லுங்க? பரிசுத்தாவியினாலே வல்லமை மட்டும் கிடையாது, சந்தோஷம் உண்டாகுது. ஹலோ, நீங்க உண்டாக்குற சந்தோஷம் கிடையாது, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவார். அது ஆவியில மட்டும் உண்டாக்க மாட்டார், உங்களோட ஆத்துமாவில மட்டும் உண்டாக்க மாட்டார், உங்க சரீரத்திலையும் உண்டாக்குற ஆவியானவர். இப்போ ஏதோ அந்த டங்ஸ் பேசும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு பரவசம் வரப்போகிறது. நேக்ரே மேனாமா டங்ஸ் பேசார் யூத், இந்த யூத் டீம் பெரியவங்க எல்லாரும், நம்ம சர்ச்சில் எல்லாரும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பரவசம். நேக்ரா சாந்தரமா அப்படி நம்ம வந்து டங்ஸ்ல அப்படி பாட போறோம். நேமேனா ஷானு மேகேனா மானா நேகேரா ஷானு நேமேனா மா நேகேரா ஷானு மாகேரா ஹானு நேகேரா ஷானு நேமேனா மா மேகேனா ஷானு நேகேனா ஹானா நேமேனா ஹானு நேமேனா ஷானா நேகரா ஹானு மாமேனா ஹானு நேகேனா ஷானு நீமேனமா. அப்படியே உட்காருவோமா? இங்க பாருங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கொழுத்த பதார்த்தங்களை உண்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். இப்போ ஸ்டைல சொல்ல போனா மால்ல நீங்க சாப்பிடுற சந்தோஷத்தை பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? மாலா போய் சாப்பிடுறீங்களா? மீலா? உங்களுக்கு புரியுதா? அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும், திரளா இருக்கிற செல்வங்களினால் வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும், தேவன் உங்களுக்கு சரீரத்திலையும் சந்தோஷத்தை தருவார். உங்க உடம்பு அப்படியே எவர் கிரீனா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்காட்டினாலும் சரி, உங்க மைண்டு சொல்லும், நீ நேரத்துலாம் தூங்கவே இல்லைல்ல, ரொம்ப டயர்டா இருப்ப. ஆவி சொல்லும், நோ, என் சரீரத்தில் ஆவியான தங்கி இருக்கிறா. என் தேவன் உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. நீங்க ஒரு நாள் தூங்காட்டினா நான் டயர்ட் ஆயிடுவேனா? ஆக மாட்டேன், ஆக மாட்டேன். நான் சொல்லட்டுமா? உங்களுக்குள் வந்த அந்த இன்பம் எந்த ஒரு துன்பத்தையும் பாதிக்கவே பாதிக்காது. உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற அந்த இன்பத்தை வெளியிலிருந்து வருகிற எந்த துன்பமும் என்னை பாதிக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, விவரிக்க முடியாத பாடுகளை இங்க இருக்கிற பலரை போல நானும் கடந்து வந்தேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்மளை வந்து சின்ன வயசுல வந்து விரட்டுவாங்க. ஸோ அப்பா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம். அப்பா இருக்கும்போதும் அப்பாவோட சரியா வாழலை. ஆனால் நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு வாய் நிறைய சொன்னது, அப்பா, டேடி காட், டேடி காட், டேடி காட். நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், இங்க யாராவது அப்பா இருந்தும் அப்பாட்டிருந்து வர வேண்டிய கடமை உங்களுக்கு நடக்கலையா? கடமை உங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யலையா? அல்லது அப்பாவே இல்லையா? நீங்க கவலையே படாதீங்க. உலக அப்பா இப்படி தலையை இப்படி கை வச்சுட்டு
இப்படி போட்டு என்னடா செய்யலான்னு காத்திருப்பாங்க. என் பரமபிதா இல்லாதவைகளை இருக்கிற போல அழைத்து அவர் எடுக்க 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 எனக்குள்ளே வற்றாத ஒரு ஜீவ ஊற்று அப்படின்னு உங்களை பிளஸ் பண்ண விரும்புறார். உங்க உலக அப்பாட்ட 10 கோடி இருந்தா அது பிரிக்கும் போது குறைஞ்சிரும். பரலோக அப்பாட்டை எடுக்க எடுக்க குறையவே குறையாது. அவர் தர தர குறையவே குறையாது. சோ பொறாம அவசியமே அல்ல. கிறிஸ்டியன் கம்யூனிட்டில பொறாம அவசியமே அல்ல. இந்த சிஸ்டருக்கு எவ்வளவு கொடுக்கறதுனால உங்களுக்கு குறைய போறது இல்ல, உங்களுக்கு கொடுக்கறதுனால என் ஒய்ஃபுக்கு குறைய போறது இல்ல. நம்முடைய அப்பா எனக்கு ஆண்டவர் காமிச்ச அந்த தரிசனம் அதான். டேய், நான் நிறைய உலக அப்பா பார்த்துட்டேன். சும்மா டப்பா மாதிரி அப்படியே இப்படி போய் ஒரு பையனை கட்டி கொடுத்துட்டேனே, அவ விரும்பின பையனுக்காவது கட்டி கொடுத்துருக்கலாமே. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மாவும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த புள்ள பாவமே. இந்த மாதிரி நம்ம அப்பா இல்ல. நம்ம அப்பா நீங்க உடைச்சா அது மீண்டும் உருவாக்கி தருவார். நீங்க கிழிச்சா மீண்டும் ஒட்டி தர மாட்டார், உருவாக்கி தருவார். நீங்க செதைச்சா மீண்டும் சரி பண்ணி தர மாட்டார். ரிப்பேர் வேலை பார்க்கறது எங்க அப்பா கிடையாது. எங்க அப்பா எப்பவுமே ரெஸ்டோரேஷன், ரீக்ரியேஷன், ரீபில்ட், ரீபூட், ரீஸ்டார்ட் என்னன்னாலும் வச்சுக்கோங்கய்யா. ஹல்லேலூயா. உங்க அப்பா யாருன்னு தெரியுதா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க என்னத்தையாவது அசிங்கமா பண்ணா அதை அழகான கோலமாய் மாற்றி தருவார். நீங்க என்னத்தையும் கொடுங்க, அவர் எல்லாவற்றையும் சரியாய் தருவார். ஹல்லேலூயா. In God is not a angry God, he is a loving daddy God. Hallelujah. நான் புரிந்து கொண்டது, not God has love, my God is love. Not my God has love, my daddy God is love. அவர் எங்க குத்துனாலும் நீதி, சமாதானம், immortality, kingdom of God, righteousness of God. நீங்க எந்த சத்தியத்தையும் பேசுங்க, எந்த கிருபையும் பேசுங்க, தேவனுடைய அன்பு என்கிற ஊற்றிலிருந்து தான் இவைகள் எல்லாம் புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My daddy God is loving daddy God. ஆமென். இங்க பாருங்களேன், லூக்கா 15வது அதிகாரத்துல, லூக்கா 15வது அதிகாரத்துல எனக்கு ஒரு கேள்வி. இவ்வளவு, அதாவது லூக்கா 15ல 3 உவமைகளை சொல்லுகிறார். உங்களுக்கு நல்ல வசனம் உள்ள சபை, உங்களுக்கு தெரியும். காணாமல் போன வெள்ளிக்காசை தொலைத்தவள் தேடுகிறாள். காணாமல் போன ஆட்டுக்குட்டி தொலைத்த மேய்ப்பன் தேடுகிறான். ஆனா காணாமல் போன பையனை அப்பன் தேடல. காணாமல் போன இந்த பாப்பாவை நீங்க இப்படி கொஞ்சி வச்சிருக்கீங்களே, பொல்லாத வகை நீங்கள் நானும் உங்கள் பிள்ளைகளை நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்க டேடி நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். நான் கேட்கிறேன், ஏன் அப்பா பிள்ளையை தேடி? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் அப்பா பிள்ளையை தேடி போல தெரியுமா? ஒரு 2 வாரத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? பழைய ஏற்பாட்டு நியமனத்தின்படி 30 வயசு ஆன உடனே எல்லா மூப்பரையும் ஊர்ல கூப்பிட்டு, இங்க பாருங்க, இவ்வளவு நாள் என் மகனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா இன்று 30 வயசு ஆன பிறகு இவன் என்னுடைய பிரதிநிதி. இவன் நான் என்ன பேசுறனோ அதே போல இவன் பேசுறதுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இனி என்னுடைய அதிகாரத்தை அவன் செயல்படுத்த முடியும் அப்படின்னு தேவ புத்திரன், புத்திர சுவிகாரம் அப்படின்னு அந்த இடம் அங்கதான் வருது. உங்களுக்கு புரியுதா? அது வரைக்கும் 30 வயசு வரைக்கும் பிள்ளையும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா 30 வயசுக்கு பிறகு அப்பாக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அந்த அப்பா சொன்னேன், உங்க உலக அப்பா இந்த மாதிரி நல்ல அப்பா இல்ல, அவங்க என்ன ஜாலியா இருக்காங்க. நான் சொல்றது புரியலையா? உலக அப்பா சொல்லிட்டு பத்தி நான் பேசல. பரலோக அப்பாவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லாததுதான் தேவனுடைய புத்திரர்கள் என்ற இடம். புத்திர சுவிகார ஆவியை பெற்றது இடம். There is no difference between Daddy God and me and you. So நான் சொல்றத கேளுங்க, உங்க லைஃப்ல பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத ஒரு இடம்தான் சன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய புத்திரன் என்கிற இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென். இந்த டேடிகா எந்த, இங்க பாருங்க அண்ணே, ஆவியா உங்களுக்கு பேசுற, உங்களுக்கு தான் இப்படி வச்சிருந்தீங்களா? உங்களுக்கு தான் அண்ணே,
எந்த இடத்துல புரோக்கனோ, எந்த இடத்துல காயப்பட்டீங்களோ, எந்த இடத்துல சாத்தானால் அடி வாங்குனீங்களோ, அதே இடத்துல இயேசு ஹீல் பண்ணி அநேகரை உங்களை கொண்டு ஹீல் பண்ற அற்புதமான பழி வாங்குற தேவன் சத்துருக்களை நம் தேவன். நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க சத்துருக்களை எப்படி தேவன் பழி வாங்குவார் தெரியுமா? பிசாசை எப்படி தேவன் பழி வாங்க தெரியுமா? எந்த இடத்துல பிசாசு உங்களை பாதிச்சானோ, அபியூஸ் பண்ணானோ, எந்த இடத்துல நீங்க புரோக்கன் உடைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்களோ, இல்ல மத்தவங்க உங்ககிட்ட தப்பு பண்ணாங்களோ, அதே இடத்துல ஜீசஸ் உங்களை ஹீல் பண்ணி அதே நபர்களுக்கு, மற்ற பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஹீலர்ஸா எங்க அப்பா உங்களை ஹீலர்ஸா பயன்படுத்துவார். என் தேக அப்பாவின் கோபம் என் மேல் அல்ல, என்னை அழிக்க நினைத்த என் சத்துரு மேல் இருக்கிறது. நான் சொல்ற டேடி கார்டை பத்தி உங்களுக்கு புரியுதா? உங்க டேடி கார்டு, உங்க அப்பா பிதா யார் தெரியுமா? உங்க அப்பா ஃபாதர் யார் தெரியுமா? உங்கள் மேல் கோபமா இல்ல, உங்க மேல யாரெல்லாம் கோபமா இருக்காங்களோ, உங்களை யாரு அழிக்கணும்னு நினைக்காங்களோ அந்த சத்துருக்களை அழிக்கும்படிதான் இதோ உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக இதோ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ இங்கே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்த ஒரு பந்தி. உங்களுக்காய் பிக்கப்பட்ட இயேசுவினுடைய சரீரம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவினுடைய ரத்தம். ஹல்லேலூயா. என்னை கேத்தலிக் ஃபாதர்ஸ் திரும்ப வந்து சொன்னாங்க, ரஃபேல் நீ பெண்டிகாஸ்ட் போயும், பெண்டிகாஸ்ட் பெந்தே கோஸ்து, வேகாத கோஸ், வெந்த கோஸ், அவங்க நீ சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பெந்தி காஸ்டும் கிடையாது, பெண்டி இல்லாத காஸ்டும் கிடையாது, பெண்டு உள்ள காஸ்டும் கிடையாது. நான் சொன்னேன், நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, என்னைய தயவுசெய்து ஒரு கேட்டகரியில் வைக்க முயற்சி பண்ணாதீங்க சொல்லிட்டு சொன்ன. அந்த ஃபாதர் சொன்னார், ரஃபேல் உனக்குள்ள பரிசுத்தாவினுக்கு அதை நம்புறேன். ஏன்னா இவ்வளவு துன்பத்தையும் நீ சிரிக்கிற பாரு, இவ்வளவு கஷ்டத்தை நீ கழி கூறுகிற பாரு. எங்க கேத்தலிக் ஃபாதருடைய கன்ஃபெஷனை சொல்றேன், எந்த வெளியில் இருக்கிற துன்பமும், எந்த வெளியில் இருக்கிற பிரச்சனையும் உங்களை அழிக்க முடியாத அழியாமையை உடைய தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உட்கார்ந்து இருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமே, நான் அடிக்கடி சொல்வேன், எங்க அப்பா மட்டும் கொடுக்கிறவல்ல, அவருடைய பிள்ளையாக நானும் கொடுக்கிறவன். அப்பனை போல பிள்ளை, அப்பாவை போல பிள்ளை. எனக்கு யாராவது பெருசா விதைச்சா எப்படா அவங்களுக்கு பெருசா விதைக்கலான்னு பாருங்க. ஒரு 16 மாசத்துல ஒரு 8 கார்களை விதைக்க கர்த்தர் இந்த கையை ஆசீர்வதித்தார். ஒன்னு BMW 85 lakhs, சென்னையில் இருக்கிற பாஸ்டருக்கு தான். ஒன்னு ஸ்கோடா 11 lakhs. ஒண்ணுமே இஎம்ஐ கிடையாது. இஎம்ஐ எல்லாம் விதைச்சா நான் வாங்க மாட்டேன். நான் ஒரு இஎம்ஐயோடலாம் இங்கே வரக்கூடாது. இந்த இஎம்ஐ, சிஎம்ஐ, டிஎம்ஐ எல்லாம் இருக்கக்கூடாது. அங்க பாருங்க, கர்த்தர் ஒரு 55 பவுனுக்கு மேல இந்த 6 மாசத்துல விதைக்க இந்த கையை ஆசீர்வதித்தார். நான் சொல்றது 6 மாச கதை, 16 மாச கதை. அந்த நாள் ஞாபகம், இந்த நாள் வருது, அது இல்ல. உங்களுக்கு புரியுது? அந்த காலத்துல அந்த காலம் அந்தகாரம், இந்த காலம் மகிமையின் காலம், கிருபையின் காலம். நான் சொல்றது கேளுங்க, மெட்டீரியல் பிளெஸிங்லாம் உங்களை பிச்சிட்டு போகும். ஆமென். பணங்கள்லாம் கோடிகளை தாண்டிடுச்சு. ஹல்லேலூயா. இடங்கள், நிலங்கள் எல்லாத்தையும் வாங்கி எனக்கு என்ன வேணுமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன கடமையை செய்யணுமோ, என்னுடைய மனைவிக்கு என்ன, அது போக மீதி நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். இப்போ நான் பண்ற ஒரு பிசினஸ் எனக்கும் என் அப்பாவுக்கு இடையில விதைப்பும் அறுப்பும். நான் சொல்லட்டுமா, எந்த பேங்க்ல போட்டாலும் உங்களுக்கு நிறைய கிடைக்காது. இந்த பேங்க்ல போட்டு பாருங்க. ஆஃபரிங் எங்க இருக்கு? பாக்ஸ், ஆஃபரிங் பாக்ஸ் இருக்கோ? ஆஃபரிங் பாக்ஸ் காணலையோ? இங்க பாருங்க, உள்ள இருக்கு. இங்க பாருங்க, நீங்க நல்ல நிலம் இந்த உலகத்துல ஷேர் மார்க்கெட்டோ கோல்டோ அந்த பேங்கோ பெரிய விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. முக்கியமாக என்ன என்ன இப்ப எல்லாமே கிரிப்டோ டாலர். நோ, ஏமாறாதீங்க. ஹலோ, இந்த கிரிப்டோ டாலர்ல ஏமாந்துறாங்க. இங்க பாருங்க, இங்க வைக்கிறீங்களா? இப்போ பாஸ்டர் தனியா காணிக்க எடுப்பாங்க. இந்த வார்த்தைக்கு விதைக்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க விதைச்சிட்டு போங்க. நான் சொல்றேன் ஸ்டார்ட். இப்போ நான் சொல்றது ஆஃபரிங்ல, இது வந்து சோயிங் அண்ட் ரீப்பிங். ஆமென். உங்களை ஆண்டவர் பெரிய செய்வார் ஐயா. இன்னைக்கு அவர் ரொம்ப ரிவைவலா இருக்கார். ஆமென். காட் பிளஸ் யூ அண்ணா, காட் பிளஸ் யூ. பாருங்கள், இது வந்து நான் சொல்றேன், திஸ் இஸ் நாட் எ ஆஃபரிங். பாஸ்டர் தனியா ஆஃபரிங் எடுப்பாங்க.
This is the sowing and reaping what I am talking. உங்களுக்கு புரியுதா? நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க விதைக்க ஆரம்பிங்கள். உங்கள் தங்கங்களை கொடுங்கள், உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய இடங்கள், கார் சாவிகள், நீங்க எதையும் தேவனுக்கு என்று விதைக்கலாம். இங்க பாருங்க, ஒரு போன வருடம் செப்டம்பர் மாதம், நீ விதைச்சிட்டே இருங்க, நான் பேசியிருக்க. போன வருடம் செப்டம்பர் மாதம் ஆவியானவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை சர்ச்சைக்கு கொண்டு வந்தார். நீங்க விதைச்சுக்கிட்டே, நீங்க இது வந்து ஆஃபரிங் இல்லைன்னா ஆஃபரிங் தனியா எடுப்பாங்க. சிஸ்டர், ஆஃபரிங் தனியா பாக்ஸ் வச்சிடணும். ஆமா, நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். இங்க பாருங்க, தேங்க்யூ லார்ட். இங்க பாருங்களேன், உங்க இடம் ஏதாவது விதைக்க விரும்பினா டேக் யுவர் பென், அதுல பேப்பர்ல எழுதிக்க விதைங்க. நான் சொல்ற சாட்சிக்கிறேன், உங்க அப்பா உங்களை பெருக செய்ய போகிறார். உங்களுக்குள்ள ஒரு ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங். நான் சொல்றேங்க சாட்சியா, பண கஷ்டம் அடைஞ்சு 13 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 13 வருஷம் ஆச்சு நான் பண கஷ்டம்னு ஒன்று அடைஞ்சி. பண கஷ்டமே கிடையாது. ஆமென். பண தேவை, பண கஷ்டம் எதுவுமே கிடையாது. அந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இம்பார்ட்டேஷன் ஆகட்டும். ஹalleluya. Not only money, you can give the gold, you can give your car key. உங்களுக்கு எதுனாலும், நீங்க எதனாலும் விதைக்க தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவினால் அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிங்கள். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya. ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற இந்த விதையானது உங்களுக்கு 30, 60, 100 அறுவடை தரும். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நீ 1000 மடங்கு பெருக செய்வார். என்கிட்ட நிறைய பாஸ்டர்ஸ் கேள்வி கேட்கிறாங்க, எமோஷனலா கொடுக்குறீங்களா எமோஷனலா? நான் சொல்றேன், எமோஷனல் பார்ட் வந்து உங்களுக்கு தப்புன்னு யார் சொல்லி கொடுத்தா? எமோஷனல், நான் கேட்டேன், உங்களுக்கு பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டேன். தப்பா நினைக்காங்க. எமோஷனல் பயன்படுத்தாம இங்க யாராவது பிள்ளை பார்த்தீங்களா? என்னங்க அமைதியாயிட்டீங்க? நீங்க எல்லாம் அடல்ட் தானே, என்னங்க அமைதியாயிட்டீங்க? எமோஷனல் மூலம் தான் நம்ம எல்லாரும் பிறந்தோம். அப்போ உங்க பிறப்பு தவறா? கிடையாது. ஆமே. இப்ப நீங்க எமோஷனலா கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எமோஷனலா தரவுல கொண்டு வருவார். நீங்க ஸ்பிரிட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிட்ல திறமை ஒருத்தங்க தருவார். நீங்க ஃப்ளஷ்ல விதைச்சீங்கன்னா ஃப்ளஷ்ல கொடுக்கும்போது தேவன் கொண்டு வருவார். ஆனா கொடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எப்படி கொடுப்பீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் அப்பா கொடுக்கிறவர், நான் கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் அப்பா கொடுக்கிறார். சொல்லுங்க, என் அப்பா கொடுக்கிறார். தன் ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார். சொல்லுங்க, தன் ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளுவார். சொல்லுங்க, மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளுவார். இல்ல, இந்த வார்த்தையை சொல்லுங்க. இல்ல ஆமேன். ஆமை வட பருப்பு வடலாம் இப்ப வேண்டாம். சும்மா இந்த சர்ச்சில் எப்ப பார்த்தா ரிசீவர் டிசீவர்லாம் வேண்டாங்க. புல்லிங் பண்ணுங்க, பிளெஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்க. இப்ப நான் ரிசீவிங்ல இருந்து அட்ராக்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டேன். wherever I go, if I hold the mic, people are started to giving. இப்ப ஏன் இப்படி கொடுங்கன்னு சொன்னேன்னு இப்படி நிறைச்சிட்டு போயிட்டீங்க? அந்த anointing is flowing, that love is flowing. சரி, இங்க யாராவது நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க சொன்னவனே எமோஷனலா போட்டேன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு திரும்ப தந்துறேன். வாங்க, வாங்கலாம். யாராவது எமோஷனலா போட்டீங்க வாங்க. இருக்கீங்களா? யாராவது எமோஷனலா போட்டேன், தெரியாம போட்டேன், ஐயா கொஞ்சம் திருப்பி தந்துருங்க, நான் தர ரெடியா இருக்கிறேன், வாங்க வாங்கன்றேன். ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா உங்க பர்ஸ நிரப்ப உண்மை உள்ளவர், உங்க வாழ்க்கையை நிரப்ப உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பாவுடைய அன்பு உங்களுக்குள்ள ஆழமாய் பாயட்டும். இல்ல சொல்லுங்க, தேவன் கொடுக்கிறவர். நீ பேச மாட்டீங்களே. God means giver. சொல்லுங்க, God means giver. சொல்லுங்க, GMG. சரியா? GG மாச்சு. GG சீச்சின்னு சொல்லிடுறாங்க. GG. God means giver. GG. DD. Devil means destroyer. சொல்லுங்க, devil means destroyer. DD. GGயா DDயா? நீங்க உங்களுக்குள்ள அந்த கிவிங் ஸ்பிரிட் ஃப்ளோ ஆகட்டும். பாஸ்டர், நான் 13 வருஷமா ஒரு இதில் வருத்தப்பட்டிருக்கேன் ஃபைனான்சியலா. நான் நினைச்ச அளவுக்கு விதைக்க முடியலன்னு சொல்லி நான் வேதனைப்படுறேன். என் வேதனை பணத்தில் இல்லவே இல்லை. 13 வருஷம் ஆச்சு. என் பசங்களை கேளுங்க, எங்க நேற்று 2100 ரூபாய்க்கு சப்வேல ஆர்டர் பண்ணி பீஸா சாப்பிட்றான். என்னடா சாண்ட்விச்சை போய் 2100 ரூபாய்க்கு சாப்பிட்றாரு, என்னால் புரிய முடியல.
டாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது டாடி, நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே. என் பசங்க என்னை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றாங்கன்னா மிரட்டுறது. நீங்க எல்லாத்தையும் விதைக்கீங்களா, இதை வாங்கித்தாங்க. நீங்க எல்லாத்தையும் விதைக்கீங்களா, இதை வாங்கித்தாங்க. நீங்க விதைக்கிறீங்களா, எனக்கு வாங்கித்தாங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கல. ஆனா நான் ஒரு மனசுல எனக்கு சங்கடம் உண்டு. நான் நினைச்ச அளவுக்கு ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு விதைக்க முடியலன்னு. அந்த ஆசையும் தேவன் நிறைவேற்றி விடுவார். என்ன உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? காணிக்கைன்னு ஒரு பகுதி வந்தா சபையில பாஸ்டருக்கு சந்தோஷம், விசுவாசிகளுக்கு வேதனை மாதிரி இருக்கு இந்த கிறிஸ்டியன் செட்டப். யாராவது நினைச்சீங்கன்னா இங்க வாங்க, உங்களை பணத்தால குளிப்பாட்ட விரும்புறேன், வாங்க. நோ நோ, அந்த உங்க தேவ மனுஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்தா இந்தா இந்த ஆரம்பிச்சிட்டார்ல, வேற ஒண்ணும் இல்லைங்க. இவங்களுடைய அண்ணன் பெங்களூர்ல பிரதர் ஜஸ்டின் கூட போயிருந்தேன். எனக்கு முன்னாடி 1 மணி நேரம் அனில்கோடா பாஸ்டர் கிவிங் பத்தி பேசுறார். ஜஸ்டின் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்கன்றார். நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். இவங்க அண்ணன் பிரின்ஸுக்கு கோவம். ரஃபேல் பாஸ்டரும் வந்து கிவிங் பத்தி பேச ஆரம்பிச்சாரா, வருத்தப்படு. என்ன சொன்ன சொல்றேன் பிரின்ஸுக்கு, பாஸ்டர் பிரின்ஸ் பெங்களூர், பாஸ்டர் எல்சடாயுடைய மகன். இப்போ தான் 1 மணி நேரம் அவர் பேசினாரு, இவர் வேற கிவிங் பத்தி பேசுறார். இங்க பாருங்க, அப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்க. நான் பேச ஆரம்பிக்க தேவனுடைய வார்த்தையும் சாட்சியும் சொல்ல 2018 இருந்து என்னை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகா இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும். நான் பேசுறது பிலீவர்ஸுக்கு இல்லை, நான் பேசுறது 100 பாஸ்டர்ஸ்க்கு அக்ராஸ் த கர்நாடகா, நாட் ஒன்லி ஃப்ரம் பெங்களூர் மைசூர், அக்ராஸ் த கர்நாடகா வந்திருக்காங்க. ஒரு 11 வாட்ச், அதுல 9 வாட்ச் ரேடோ. என்ன ரேடோ, ரேடியோ மாதிரி பாக்கீங்க. தங்கம் வந்து ஒரு 5.5 பவுனுக்கு மேல வந்து தங்கம் வந்துகிட்டே இருக்கு. போன், மொபைல் போன், பணம் இருக்குல்ல, அது ஒரு 48,000 ரூபாய்க்கு மேல, வெறும் 45 மினிட்ஸ்ல. எல்லாம் அன்புல கத்துறாங்க, அல்றாங்க. டக்குன்னு ஆவியான சொல்றாரு, இப்படி திரும்பி பார்க்கிறேன், ஜஸ்டின் பிரதரோட பாஸ்டர் பிரின்ஸ் பேசிட்டு இருக்காரு. இப்படி திரும்பி பார்த்துட்டு, நீங்க மார்டின் சாய் பாஸ்டருடைய மகன் தானேன்னு கேட்டேன். ஏன்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, முதல்ல அவருடைய உண்மையான ஃபேஸை அன்னைக்கு தான் பார்க்குறேன். ஃபேஸ்புக்கில் ஃபேஸை பார்த்ததுக்கும் நேரடியாக ஃபேஸ் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ திரும்பவும் சொல்றேன், ஃபேஸ்புக்கில் உங்க ஃபேஸை பார்க்கறதுக்கும் உண்மையிலே உங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி பார்க்குறேன், ஆமான்றாரு. பிரதர் பாஸ்டர் முன்னாடி வாங்கன்றேன். அது முன்னாடி வந்தாரு. அவர்கிட்ட ஒரு செயின், ஒரு கோல்டு செயின் விதைச்சிட்டு, இங்க பாருங்க உங்க லைஃப்ல ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ப்ராஸ்பெரிட்டி அனாயிட்டிங்ல மூவ் பண்றாரு பாஸ்டர். இவ்வளவுதான். எப்படி இந்த லவ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த அனாயிட்டிங் எப்படி முடிஞ்ச உடனே பாஸ்டர் சாட்சி சொல்றாரு, ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்த பொழுது உனக்கு ஒருத்தர் தங்க செயின் கொடுப்பாரு, அதுக்கு பிறகு உன் மேல பயங்கர ப்ராஸ்பெரிட்டி அனாயிட்டிங் வேலை செய்யும். 1 வருஷம் காத்திருந்து பார்க்காரு, ஒரு ஸ்டட்டு கூட கிடைக்கல. 2வது வருஷம் காத்திருந்து பார்க்காரு, ஒரு ரிங்கு கூட கிடைக்கல. 3வது வருஷம் காத்திருந்து பார்க்காரு, ஒரு புள்ளி கூட கிடைக்கல. 4வது வருஷம் கர்த்தர் யாரை கொண்டு எதை கொடுக்கணுமோ கொடுத்து அவருக்குள்ள ஒரு ப்ராஸ்பெரிட்டி அனாயிட்டிங் வேலை செய்யும். இங்க பாருங்க, இந்த லவ்ல மூவ் பண்ணும்போது எல்லாமே ப்ராஃபிட்டிக்கலா இருக்குன்றேன். இவர் என்ன பண்ணாரு, இந்த தேவ மனுஷன், எனக்கு தான் ஆண்டவர் ப்ராஃபிட்டிக்கல் மூவ் நடந்துச்சுன்னு சொல்லி அதை திருப்பி விதைச்சிட்டு போயிட்டார். சர்ச்சில் பாஸ்டர் காணிக்கைப்படி திறக்காரு, நதியானது தான் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பும் போல. அந்த செயினை போட்டது யாருன்னா பாஸ்டர் பொண்ணு. பாஸ்டர் பொண்ணு செயின், பாஸ்டர் பொண்ணு செயின். சரியா, உங்களுக்கு புரியுதா? இப்படிலாம் சொல்லி எமோஷனலா சொல்லி நான் வாங்க மாட்டேன். ஆனாலும் நீங்க எமோஷனலா கொடுத்தா ஆண்டவர் திரும்ப தர போறாரு. நான் தூக்கிட்டு போக போறது இல்லை, பாஸ்டர் தான் கொடுத்துட்டு போறேன். நீங்க தாராளமா விதைங்க. ஆமென். நீங்க இது சொல்லுங்க, இப்ப நான் எமோஷனலா வேலை செய்யறேன் அல்லது நான் எல்லாத்தையும் சொல்லி வாங்குறேன். நோ, இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டிக்கல் மூவ் உங்க பாஸ்டருடைய மகனுக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட வாங்கி பிழைக்க தேவன் எங்களை அழைக்கல, உங்களை ஆசீர்வதிக்க முடிய வாய்ப்பை கொடுக்க தேவன் ஊழியர்களை அழைத்திருக்கிறார். தேவன் God has given wonderful chance to you. That's why God has given wonderful chance to prosper in our life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் இதே தவிர உங்ககிட்ட இருந்து பிடுங்கி செல்ல அல்ல. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சொல்லுங்க, தேவன் என்றால் கொடுப்பவர். சொல்லுங்க, தேவன் என்றால் கொடுப்பவர். அவருடைய பிள்ளையாக நானும் கொடுக்கிறவர். காலையில எந்திரிச்சு இன்னைக்கு யாரை ஆட்டையை போடலாம், இன்னைக்கு யாரை கலாய்ச்சி யாரை நைஸா மாலு கூட்டு போகலாம், இன்னைக்கு யார்கிட்ட கடன் வாங்கலாம்,
இன்னைக்கு யார்கிட்ட எதை பிடுங்கலாம் அப்படி திங்க் பண்ணாம காலையில் எந்திரிச்சு, டாடி நீங்க கொடுக்கிறவர், இன்னைக்கு யாருக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு மாத்தி சிந்திங்க. அப்படி சிந்திப்பீங்களா? அப்படி மாற்றி சிந்திப்பீங்களா? அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இதை நீங்க விதைக்கும் பொழுது இப்படிப்பட்ட விதைக்கிறவளை தேவன் உங்களிடத்துல கொண்டு வருவார். ஆமென். சொல்லுங்க, அன்பு ஒன்றை தவிர வேற ஒன்றிலும் நான் கடன்படாது இருப்பேன். இல்ல சொல்லுங்க, நீ கடன்பட போறீங்களா? ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, அன்பை தவிர வேற எந்த விஷயத்திலையும் நான் கடன்படாது இருக்க தேவன் எனக்கு உதவி செய்வாராக. சொல்லுங்க, தேவன் எனக்கு உதவி செய்வாராக. சொல்லுங்க, அன்பை தவிர வேற ஒன்றிலும் நான் கடன்படக்கூடாது. ஆமென். இல்ல நீங்க விரும்புங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒருவேளை இஎம்ஐல நீங்க வீடு வச்சிருந்தீங்கன்னா குற்ற உணர்வு அடைய வேண்டாம். இஎம்ஐல கார் வச்சிருந்தீங்கன்னா நீங்க குற்ற உணர்வு அடைய வேண்டாம். ஆனா நீங்க வந்து அப்டேட் பண்ண உங்க லைஃப்ல அப்கிரேட் ஆகிட்டே இருப்பீங்க. இஃப் யூ ஹேவ் அப்டேட்ஸ் தென் யூ வில் see உங்க லைஃப்ல ஒரு பெரிய அப்கிரேட் வரும். உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு நீங்க கடன்ல இருக்கலாம். இஎம்ஐ, கார் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, ஃபோன், மொபைல் ஃபோன் கூட இஎம்ஐல தான் வச்சிருக்கீங்க. நீ பேசுற ஃபோன் கூட நிறைய பேர் ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், பைனாப்பிள், இதை கூட நீங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐல இருந்திருக்கேன். ஆனா ஒன்று சொல்லுங்க, நான் தொடர்ந்து இப்படி பயணிக்க போறது அல்ல. சொல்லுங்க, நான் இப்படி தொடர்ந்து பயணிக்க போறது அல்ல. 1000 ரூபாய் கொடுத்த தகப்பன் 1000 கோடியை கொடுக்க உண்மை. உங்க மைண்ட் எல்லாம் நீ ப்ளோ ஆகட்டும். 1000 ரூபாய் தருவாராம். 1000 கோடி தர்றது உங்களுக்கு கஷ்டமா அப்பாக்கு? நீங்க திரும்ப திரும்ப இந்த உலக அப்பாவை போலவே. அதனால எனக்கு அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாருங்க. ஒரு தாய் போல் தேற்றி ஒரு தந்தை போல் ஆற்றுகிறார் அல்ல, தாயை விட மேலாய் தேற்றி தந்தையிலும் மேலாய் தேற்றி தாயை விட ஆற்றி தந்தையிலும் மேலானவர் என் தேவன். ஹலோ, நீங்க திரும்ப திரும்ப ஒரு தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி, நோ மாற்றி, அதுல ஒரு மாற்றி, உங்களுக்கு மாற்றி. இங்க பாருங்க, தாயிலும் மேலானவர். நீங்க திரும்ப திரும்ப அப்பா நினைக்கிறது யாரை தெரியுமா? உங்க அப்பாவை. அம்மாவை போல யார் நினைக்கிறீமா? உலகத்தை சிறந்த அம்மாவை. நோ, இந்த உலகத்திலே மிக சிறந்த அம்மா ஒருத்தங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மேலானவர் ஆவியானவர். இந்த உலகத்திலே மிக சிறந்த தகப்பன் ஒயின்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மேலானவர். சொல்லுங்க, 1000 ரூபாய் தர உண்மை உள்ள தேவன், 1000 ஆத்துமாக்களை தர உண்மை உள்ள தேவன், கோடிகளையும் தர உண்மை உள்ள தேவன். அவருக்கு கஷ்டம் கிடையாது. சொல்லுங்க, அவர்கிட்ட கஷ்டம் கிடையாது. எனக்கு இஷ்டம் இருந்தா தேவன்கிட்ட எதையும் வாங்கலாம். ஆமென். நீங்க ஒரு பிரமாணத்தை படிங்க. இன்னைக்கு அது ஆவியா நீங்க சொல்ல சொன்னார். தேங்க்யூ ஃபாதர் ஷந்தரகாந்தனமோ நமோ. கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 மொத்தம். கலாத்தியர் 5:1 அடுத்து 5, 6 பாருங்க. ஆனபடினால் கிறிஸ்து எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால். எல்லாம் சொல்லுங்க, அன்பினால். சொல்லுங்க, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. வெறும் விசுவாசம் அல்ல. நீங்க அதான் 1 கொரிந்தியர் 12:33 I will show a more excellent way, இதிலும் மேலான ஒரு மேன்மையை நான் காண்பிப்பேன் அப்படின்னு டெஃபினிஷன் பண்ணிட்டு 1 கொரிந்தியர் 13 அன்புதான் பெருசுன்றாரு. 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. எது பெரியது? எது பெரியது? எல்லாம் சொல்லுங்க, எது பெரியது? நல்லா சொல்லுங்க, எது பெரியது? இப்போ நீங்க நல்ல ஆராதனை செய்யலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நிறைய மிராக்கிள் பண்ணலாம், நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அன்பு இல்லனா தட் இஸ் வைன், தட் இஸ் வேஸ்ட். அது கார்பேஜ். பரலோக பார்வையில், உலக பார்வையில் அல்ல. இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அவனுக்கு எப்படி வெளிப்பாடு தெரியல.
ஒருவேளை அவர் லைவ்ல பார்க்கலாம், ஏன்னா எல்லாரும் யூடியூப் தானே வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு எப்படி அன்பே சிவம்னு வெளிப்பாடு கிடைச்சது எனக்கு தெரியும். நான் சொல்றேன், கமலஹாசன் கிடைச்ச வெளிப்பாடு நிறைய பாஸ்டர்ஸ்க்கு இல்லையே. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நான் சொல்ற அன்பு மனித அன்பு அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது, புனிதமா, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. இது எங்க ஏஜ்ல லோக்கு தான் புரியுது. அதனாலதான் என் ஏஜ்ல 40s லோக்கு என்ஜாய் பண்றேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்த படம் அந்த படம் தான். உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இது மனிதன் புரிந்து கொள்ள மனித அன்பு அல்ல, அதையும் தாண்டி, அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. அடிச்சாரு பாருங்க. 1:12:31 நிறைய சத்தியத்தை பேசிட்டு, I will show more excellent way, I will show more excellent way, இதிலும் அதிகமான மேன்மையானதை உனக்கு காண்பிக்கிறேன். நீங்க 1000 தீர்க்கதரிசனம் சொல்லலாம், 1000 எழுதுறாரு, தான தர்மம் பண்ணலாம், பயங்கர வெளிப்பாடு இருக்கலாம். ஆனா அன்பு இல்லைன்னா ஆயில் இல்லாத இன்ஜின், ஆயில் ஊத்தாம பெட்ரோல் மட்டும் ஊத்துற இன்ஜின். நோ நோ நோ, பெட்ரோல்ல மட்டும் உங்க வாழ்க்கை போகும் நினைக்காதீங்க. ஆயில் தான் அந்த லவ், கிரீசி கிரீசி, அந்த மென்மை தன்மை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அன்பு இல்லாமல் நான் எதை செய்தாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்கவில்லை. அன்பினால் ஒரு டீஸ்பூனை கொடுத்துட்டு மாமியாட்ட திரும்பவும் சண்டை போடாம இருக்கீங்க பாருங்க, அதுதான் மேலானது. ஒரு சிஸ்டர் நின்றுட்டே இருக்காங்க. எதுக்குன்னா, மாமி ஆண்டி அன்னைக்கு சொந்த ஆண்டிட்ட, பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, ஆண்டி இல்ல ஆண்டி இல்ல, ஆண்டிட்ட, ஆண்டி ஆண்டி நேற்று போன வாரம் நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்கும்போது ஒரு டீஸ்பூன் கொடுத்தேன்ல. அட ஞானி, இவ்வளவு ஒரு பாவர்ட்டி மைண்டா? பெண்களுக்குள்ள ரெச்சிப்பு உண்டாவாதா? இல்ல, நீங்க சிரிக்கிறதுலே தெரியுதுங்க. அடுத்தது, போன மாசம் ஒரு பவுல் ஒண்ணு கொடுத்தேன்ல, பவுல், அது எவ்வளவுன்னு பார்த்தா இவ்வளவுட்டா இருக்கு. அதுலதான் என் பையன் ஊறுகாய் கொண்டு போவான். எவ்வளவுன்னு கேட்டா 21 ரூபாய் சன்னா சொல்லு. ஜென்ஸ் நாங்க எவ்வளவு சொல்லி பார்க்கணும், விடுமா விட்டுருமா, அது எப்படி? நான் அவ்வளவு கண்காணிக்கிறேன். நான் சொன்னேன், என்னைய போல கண்காணி, ஒரு கொடுத்த 2 பிள்ளைகளை கண்காணிங்க. நான் சொல்றது புரியுதா? எங்க பேங்க்ல ஒருத்தங்க பேனா கேட்டா மூடி எடுத்துட்டு கொடுக்கிற ஆட்கள் நம்ம. 5 ரூபா பேனாவுக்கு 5000 யோசனை பண்ணி போற பாருங்க. பாவர்ட்டி மைண்ட். There is no poverty mind in me. சொல்லுங்க, there is no poverty mind in me. சொல்லுங்க, எனக்குள்ளே தரித்திர புத்தி கிடையாது, தரித்திர புத்தி கிடையாது. நான் ஊதாரித்தனத்தை ஊக்குவிக்கல, ஊக்கையும் விக்க வரல, ஊக்குவிக்க வரல. உங்களுக்குள்ள ஒரு பாவர்ட்டி மைண்ட் வந்து ப்ராஸ்பரிட்டி மைண்ட். Whatever you do, wherever you go, you should need the mind of prosperity. Hallelujah. Amen. Hallelujah. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஏங்க, உங்களுக்கு ஸ்கோடா வாங்குறதுக்கு பணம் ஆசை வச்ச தேவன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க தர மாட்டாரு? என்னங்க நீங்க? ஏங்க, 1.5 சென்ட்ல வீடு அப்படியே முக்கு முக்கா கட்டுதீங்களே, அதை ஆசீர்வதித்த தேவன் பல கிரவுண்ட் இடத்தை தர முடியும். ஹல்லேலூயா. இல்ல, இன்னைக்கு மைண்ட்ல ஒரு க்ளோ ஆகட்டும். இந்த லோ மைண்ட்லாம் இன்னைக்கு ப்ளோயிங் மைண்டா மாறட்டும், க்ளோயிங் மைண்டா மாறட்டும். தரித்திர புத்தி நீங்கட்டும். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த பழைய பைக்கே வச்சு ஓட்டிட்டு இருப்போம், அவளுக்கு ஒரு சீதனை வாங்கி கொடு. இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆசையை சேர்த்து வைக்கிறான். நீங்க விதைச்ச ஒவ்வொரு விதையும் அப்பா கனெக்ட் பண்ணி உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு, ஏன் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு, அப்படித்தானே சொல்ல, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுல, ஏம்மா நீ வந்தா போதும் தாயி அப்படின்னு நல்ல ஒரு மருமகன் வீட்டுக்கு வருவாரு. எப்படி வருவாரு? எலியேசர் அனுப்புவாரு. எலியேசர் எப்படி வருவாரு? பரிவாரத்தோட வருவாரு, பரிகாசத்தோட வர மாட்டாரு. பரிவாரம் என்ன தெரியுமா? ட்ரெயின், ட்ரெயின், the blessings of train.
என்னது இம்முட்டு காரா? ஏய், அமைச்சர் எங்க வராரு? அமைச்சர் 1000வது கார்ல வராரு. அப்ப 999 கார்ஸ் எதுக்கு? அவளை கணம் பண்ண. இந்த உலகத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நான் எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அதை வச்சு என் பிள்ளையுடைய திருமணத்தை செய்ய மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் விதைத்த ஒவ்வொரு விதைகளை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர், நல்லவர். அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவுதான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சாலும் என்னுடைய விதைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சேர்த்து வைத்து ஏற்ற சமயத்தில் ஒரு பெரிய அறுவடையை தருவார். நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் தொடர்ந்து நன்மையை செய்யுங்க. நீங்கள் சோர்ந்து போத ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சேமிப்பை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நீங்க போட்ட ஒவ்வொரு விதையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். அந்த டைம்ல நீங்க வந்து மைண்ட்ல வந்து விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிமா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா? 1000 ரூபாய செலவு கணக்கில் எடுக்கிறீங்க. என்னது இந்த செலவு? என்னது 1000 ரூபாய் தாசமா பாகும். நீங்க எடுத்து வைக்கும் போது என்ன, சர்ச்சுக்கு 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும்ல, பாஸ்டர்ட்ட விதைக்கணும்ல, அப்படி எடுத்து வைக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க சம்பளம் 10,000. நான் சொல்லி தரேன். ஒரு சம்பளம் 10,000, 1000 ரூபாய் எடுக்கிறீங்க. கவனிங்க, 1000 ரூபாய் எடுக்கிறீங்க, அதை தேவனுடைய சமூகத்தில் விதைக்கிறீங்க. பைபிள்ல போட்டிருக்கு, இடம் கொள்ளாமல் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாரா என்று என்னை, நான் உங்களை ஆசீர்வதிப்பேனா என்று என்னை சோதிச்சு. இப்போ இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணு தெரியுமா? உங்களை இடம் கொள்ளாத ஒரு பிளெஸிங் கூட நடத்துது. உங்களுக்கு தசம பாகம் புரியுதா? 10,000 ரூபாய் 1000 ரூபாய் செலவு கிடையாது. நல்ல வரவுக்காக தேவன் உங்களை விதைக்க சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடோடு விதைங்க. நீங்க கொடுக்கும் போது இப்ப பாருங்க, உங்க சம்பளத்துல 10,000த்துல 1000 கொடுத்துட்டீங்க, 9,000 இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன வாக்கு பண்ணிக்கிறார்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்று என்னை சோதிச்சு பார். இப்போ இந்த 1000 ரூபாய் உங்க வீட்டுல என்ன பண்ணுதுன்னா, 9,000 நீங்க வாங்கின சம்பளம், இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம் அப்பா உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஓ நெகானாஷா. இந்த அக்காவுக்கு நல்ல, இந்த சிஸ்டருக்கு நல்லா புரிஞ்சு, அக்கா சொன்ன சண்டைக்கு வந்துடும். இந்த சகோதரிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சுல? உங்களுக்கு புரியலையோ? நீங்க எப்படி தான் குடிப்பீங்க? ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அடிப்பார் பாருங்க மிஸ்ஸு, ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அடிப்பார் பாருங்க வாத்தியாரு. கடவுளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, எப்படா நான் தப்பு பண்ணுவேன், டக்குன்னு தலையில ஒரு அறை, சவுட்டில் ஒரு அறை. என்ன பண்ண இந்த ஒய்ஃப் அடிக்கடி ஃபோன் பண்ணி, எங்க இருக்கீங்க? ஒரு பாஸ்டர்ட்ட ஒய்ஃப் கேட்குது, நானும் அவரும் ஒரு இடத்துக்கு ஊழித்து போயிட்டு வரோம். எங்க வந்துட்டு இருக்கீங்க? ரோட்ல தான் வந்துட்டு இருக்கேன். கார் என்ன ரோட்ல போகாம மேலேயா போகும்? நான் சொல்றது புரியுதா? இப்படியே உங்களை தொந்தரவு செய்கிறவர் அல்ல தேவன். உங்ககிட்ட கொடுக்கலன்னா அடிச்சிருவார் கிடையாது. நீங்க 9,000 ரூபாய் சம்பளத்துல இந்த மெட்ராஸ்ல வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அந்த 1000 ரூபாய் வேலையை செய்யும். இனிமே இந்த வெளிச்சத்தோட கொடுக்க ஆரம்பிப்பீங்களா? ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க பாருங்களேன், தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தை நிரப்பும் பொழுது, if you had God's love you will give something to someone. உங்களுக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சிலட்ட ஏதோ ஒன்றை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. நீ மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சரி, இப்போ நான் உன்னை விதைக்க போறேன். யார் இங்க இருக்கிற ஸ்மார்ட் போன் வேணும்னு ஆசைப்படுறீங்க? சாரி, ஸ்மார்ட் வாட்ச். பசங்க யூத்ல யார்ட்டையா ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு ஆசையா வந்திருக்கிறீங்களா? இங்க கை வேவ் பண்ணிக்காங்க. யாரா? எனிபடி? வாங்கம்மா, வாங்க தம்பி, வாமா. இப்போ பாருங்க, இது வந்து விலை கூடின ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க தம்பி. ஓ தேங்க்யூ லார்ட். இங்க பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, சிறுக விதைக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். சிறுக விதைக்கிறவன், சின்ன பையனா பெரிய பையனான்னு பார்த்தேன். சிறுக விதைக்கிறவன்
சிறுக இருக்கிறான். சொல்லுங்க, பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். இப்போ அந்த வாட்ச் வந்து 107வது வாட்ச் இந்த 6 மாசத்துல. எத்தனாவது வாட்ச்? எத்தனாவது வாட்ச் விதைக்கிறேன்? 107வது வாட்ச். நான் அந்த முதல் வாட்சை விதைக்காம பத்திரமா இப்படி இப்படி தேய்ச்சி வீட்டில் வச்சுட்டு இப்படிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன், அந்த 106 வாட்ச் எனக்கு வந்திருக்காது. இன்னைக்கு 107வது வாட்சை நம்ம செல்ல தம்பிக்கு விதைக்கிறேன். வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா இருக்கு. நீனும் அழகா இருக்க, வாட்சும் அழகா இருக்கு. காட் பிளஸ் யூ. உனக்குள்ள இந்த கிவிங் ஸ்பிரிட் வரட்டும். ஆமென். ஒரு கிவிங் அனாயிண்டிங் உனக்குள்ள வேலை செய்யும். நீ ஊழியம் செய்கிறேன்னா பாருங்க, எனக்கு ஏன் அந்த தம்பியை செலக்ட் பண்ணேன்னா, அவன் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா என்ன செய்வார்? கணம்னே சொல்லிட்டு இருக்கீங்க, கனமாயிட்டீங்களே. ஹானர் பண்ணுவார். நம்ம இந்த தமிழ் வேர்ட்ஸ்லாம் பைபிள் எடுக்கணும் பார்த்துக்கோங்க. கணம் பண்ணுவார்னா அங்க வெயிட் போட்டுட்டே போயிட்டாங்க. உங்களை ஹானர் பண்ணுவார், உங்களை மதிப்பார். இன்னைக்கு காட் இஸ் ஹானரிங் யூ, காட் இஸ் லவ்விங் யூ. தொடர்ந்து இந்த சர்ச்சில் நல்லா பல மினிஸ்ட்ரி பண்ணுங்க. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, டேடி இஸ் சீயிங், டேடி இஸ் வாட்சிங். நான் ஒன்னே, தம்பி பேர் என்ன? எல்லாம் ஐசாக்கா இருக்கீங்களே. அந்த ஐசக் வந்துட்டாரா? இங்கே பாருங்க ஐசக். நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம அப்பா உண்மை உள்ளவர் மட்டும் இல்லை, இஸ் காட் ஆஃப் தேங்க்ஃபுல் காட். நம்ம அப்பா நன்றி உள்ளவர். இப்போ பாஸ்ட் எனக்கு தண்ணி தந்தாங்களா, இதை கால்குலேட் பண்ணி ஒரு தீர்க்கதரிசி நாமத்தையும், போயிடாதமா ஐசக், என் தீர்க்கதரிசி போயிடாதுன்னு சொன்னேன். மாத்தியே செஞ்சு பழக்கம். போயிரு. இங்க பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கனெக்ட் பண்ணி பிதா தருவாராம். நம்ம தகப்பனை போல ஒரு நன்றியை காண்பிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நான் திரும்ப சொல்றேன் ஐசக், நீ சின்ன பிள்ளை பையனா இருக்கிற, ஆனா பெரிய கேமராக்கு பின்னாடி நிற்கிற. உன் ஹைட்டு தான் அதே இருக்குது, உன் ஹைட்டும் அதுவும் ஒன்றா தான் இருக்குது. ஆனா ஒன்னேன்னு சொல்றேன், யார் பெத்த பிள்ளைய எப்படியோ ஒரு அப்பா அம்மா பெத்த பிள்ளை தான். நான் சொல்றேன், நீ நல்லா இருப்பேன்னா சாதாரணமாக நல்லா இருக்க மாட்டேன். இன்னைக்கு உன் மைண்டில் இருக்கிற பெரிய ஒரு எல்லாம் பிரேக் ஆகி ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஆயிட்டு நீ பேசு, அது நடக்கும். இன்னைக்கு உன் நிலைமை எதுவாக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக மட்டும் இருக்க மாட்டார். உன்னை கனம் பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? ஹானர் பண்ணுவார். காட் வில் ஹானர் யூ. இது வந்து ஒரு சின்ன சைன், இது ஒரு சின்ன சிம்டம். இது உடனே யாருக்கு விதைச்சிடாத, கொஞ்ச நாள் வச்சிரு. இல்லை கொஞ்சம் நம்ம அனாயிட்டு என்ன செய்யணும், உடனே போய் விதைக்க வைக்கும். அதனால தான் சொல்லித்தர, கொஞ்ச நாள் வச்சிரு. உனக்குள்ள ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி இன் ஆல் ஏரியா, நாட் ஓன்லி இன் மணி, நாட் ஓன்லி இன் ஃபைனான்ஸ். உனக்கு எல்லா விஷயத்துலையும், நீ என்ன படிக்கிறியோ, லைஃப்ல என்ன விரும்புறியோ, உன் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை கஷ்டமோ, நீ கவலைப்படாத. உன் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், கோடியான ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க. God bless. I love you. உங்க அப்பாட்ட திரும்ப சொல்றேன், டேடி காட், அவரை மாதிரி ஒரு நன்றியை திரும்ப உங்களுக்கு செலுத்த வேற ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. என் லைஃப்ல அதை பார்க்க ஆரம்பிச்சேன். என் லைஃப்ல இப்ப நான் அறுவடையை பயங்கரமா பார்க்குறேன். இங்க பாருங்க, போன வருஷம் செப்டம்பர் மாசம் ஒரு தீர்க்கதரிசி என் சர்ச்சுக்குள்ள வந்தார். பாஸ்டர், இதான் உங்க சர்ச்சா? ஆமா. வீட்டுக்கு சாப்பிட வந்தார். இதான் உங்க வீடா? ஆமா. கார்ல ஏறினார். இதான் உங்க கார்? ஆமா. என்ன எல்லாம் எப்படி கேட்கிறாரு? தீர்க்கதரிசினா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒரு மாதிரி இருந்தாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீர்க்கதரிசின்னு அர்த்தம். ஆமா, உண்மையிலே தீர்க்கதரிசி வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு புரியாது. ஏன்னா அவங்க வந்து ஆவிக்குரிய மடத்துல போயிட்டே இருப்பாங்க. கடைசியா வந்தாரு, பாஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் புதிதாக்குறாரு, உங்க மனைவி பிள்ளைங்களை தவிர. கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு, கொஞ்சம் கவலையா. சரிங்க சார், உங்க மனைவி இது நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவர் என்ன சொன்னா, எல்லாத்தையும் புதிதாக்குனாரு, எல்லாவற்றையும் புதிதாக்குன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன், சரி புது ஒய்ஃபு புது பிள்ளைங்க அது தரமாட்டார்ல, 1000 மடங்கு பெருக தருவேன். சாலமோனை போல 1000 மர்மனாட்டி கிடையாது. இந்த மனைவி பிள்ளைங்களை தவிர எவ்வளவு ஆவிய நுணுக்கமா எழுதிக்காரு பாருங்களேன். மனைவி பிள்ளைகளை தவிர எல்லாம் 1000 மடங்கு. அப்ப இங்க பாருங்க, சகலத்தையும் புதிதாக்குறேன். எல்லாம் சொல்லுங்க, சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த வேர்ட் யாருக்கெல்லாம் ப்ராஃபட்டிக்கல் வேர்டை எடுத்துக்கோங்க.
இதோ கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் சகலத்தையும், உங்க கணவன், உங்களுடைய மனைவி, உங்க அப்பா அம்மா, பிள்ளைங்க தவிர சகலத்தையும் புதிதாக்குகிறேன். 2021 செப்டம்பர் மாசம் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் படுத்திருந்தேன். ஆவியானவர் சொன்னாரு, இந்தா எல்லாம் புதிதாக்குவேன்னு சொன்னா அந்த கார் எதுக்கு வச்சிருக்க, எல்லாம் புதிதாக்குன்னு சொன்னா அந்த பிசினஸ் சாஃப்ட்ஸ் எதுக்கு வச்சிருக்க, எல்லாம் புதிதாக்குன்னு சொன்னா அந்த ஜெப வீட்டு மினிஸ்ட்ரியை ஏன் வச்சிருக்கிற, ஒரு புதிய ஊழியம் என்ன செய்யணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் விதைச்சிரு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு 45 லட்ச ரூபா மதிப்புள்ள எல்லாத்தையும் விதைச்சேன். சர்ச்சு ஒருத்தருக்கு சர்ச்சே இல்லை, அவர் பாஸ்டருக்கு சர்ச்சை விதைச்சேன். ஆத்துமாக்களை இன்னொரு பாஸ்டர்ட்ட விதைச்சேன். பிசினஸ இன்னொருத்தர் பிசினஸ் பண்ணிட்டு ஊழியர் ஒருத்தர் விதைச்சேன். காரை ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு விதைச்சேன். என் மனைவி பிள்ளைங்க தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒரு வீடு அது பூர்வீக வீடு, எல்லாத்தையும் விதைச்சேன். அன்னைக்கு விதைச்சேனா அன்னைக்கு நைட்டு ஒரு BMW கார் கர்த்தர் என் கையில தரார். அது 5 சீரியஸ். என்ன சீரியஸ்? BMW 3 சீரியஸ் இல்ல, 5 சீரியஸ். இப்போ 1 சீக் மேல. அவர் எனக்கு கார் இல்லாம ஓட்டருக்கு தாரா நினைச்சுக்கிட்டு, இது நான் புது கார் வாங்கி திரும்ப தந்துடுறேன். அவர் சொன்னாரு, அவர் எனக்கு கேட்கறதுக்கு பயம், இவர் நமக்கு விதைக்கிறாரா ஓட்டருக்காக, கார்ல கோட்டை கொடுக்காரா அந்த பெரிய பிசினஸ்மேன் நினைச்சு அவர் சொல்றாரு, அண்ணா தயவு செய்து உடனே இந்த நைட்லேயே போய் யாருக்கு விதைச்சிடாங்க, இது கொஞ்ச நாள் ஓட்டிட்டு யாருக்கு விதைங்கன்னு சொன்னார்ல, அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. ஓஹோ, அவர் எனக்கு விதைக்கிறாரு. நான் சொன்னேன், டேடி 11 லட்ச ரூபா ஸ்கோடாவை கொடுத்தா 85 lakhs மதிப்புள்ள BMW கொடுக்க இந்த உலகத்துல எந்த பேங்காது எந்த நிலமாவது இதை செய்யுமா? ஆமே, நீ சந்தோஷமா இருக்கீங்களா? நைட்ல ஒரு பிசினஸ்மேன் அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் நான் விதைக்கும் பொழுது ஒரு தேவ மனிதன் ஆவியில நிரம்பி, அண்ணே தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய திறவுகோள்களை தேவன் கையில தரான்னு சொல்லி ஆவியில நிரம்பி அவர் ஆவிக்குள்ளாகி அப்படியே விழுந்துட்டார். நாங்க தான் அப்படி கையை பிடிச்சோம். அன்று முதல் இந்த கையில இருந்து கர்த்தர் சொன்னா, நீ எதை வாங்கினாலும் நீ எதை கொடுத்தாலும் கோடி என்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள். இதுல நீங்க யாரெல்லாம் விதைச்சிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் விதைக்காம சூழ்நிலை வந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. இதுல கர்த்தர் கோடி என்கிற எண்ணை சேர்க்கிறார், கோடி என்கிற வேல்யூ சிஸ்டத்தை சேர்க்கிறார். You will achieve one day in crores. நீங்க ஒரு நாள் 1000 கோடிகளை அடைவீர்கள், 500 கோடிகளை அடைவீர்கள், கோடிகளை அடைவீர்கள். ஆமென். அன்றைக்கு முதல் போன செப்டம்பர் மாசத்துல இருந்து கரெக்டா ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கு என்னைய வெளியே தெரிய கொண்டு வந்தார். அது வரைக்கும் நான் சேனல் ஆரம்பிக்கல, பசங்க தான் ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர் சொன்னார், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எந்த விளம்பரமும் பண்ண வேண்டாம், நீ என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு, ஏற்ற காலத்துல நான் உயர்த்துவேன். போன வருஷம் ஆண்டவர் செப்டம்பர் மாதம் உயர்த்த ஆரம்பித்தவர் இந்த உலகத்திலே அநேக பகுதியில் கொண்டு போய் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் திரும்ப அப்பதான் நான் ஆண்டுட்டு சொன்னேன், இவ்வளவு நன்றி உள்ளவரா நீர், என் வாழ்க்கை இவ்வளவுதான். லாங் வெயிட்டிங்ல யாராவது இங்க இருக்கிறீங்களா? லாங் வெயிட்டிங். நான் உங்களுக்கு சந்தோஷமா சொல்லிட்டு போறேன், ஒரே ஒரு டபுள் ஸ்டோர் வீடு கட்டுறவன் 6 மாசத்துல கட்டிடுவாங்க. ஆனா 44 மாடி கட்டுறவங்க அவங்க பேஸ்மெண்ட்டுக்கே பல ஆண்டுகள் ஆகும். குழியை தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, குழியை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 மாடி வீடு கட்டுறவன் 6 மாசத்துல அவன் ஓப்பனிங் செரிமனி வச்சிருவான். ஆனா பெரிய மல்டி மால் காம்ப்ளெக்ஸ் கட்டுறவங்க, பெரிய பல அடுக்கு ஸ்டோர் கட்டுறவங்க வருஷம் ஆகும். இங்க யாராவது ஆண்டவரே வருஷம் தாண்டிக்கிட்டே இருக்கு, வருஷம் தாண்டிக்கிட்டே இருக்கு, அந்த வீட்டுல அவங்க பால் காய்ச்சிட்டாங்க, இந்த வீட்டுல இது நடந்துருச்சு, அவங்களுக்கு ஊழியம், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையா, நான் உங்களுக்கு முன்னாடி ஒருவன் சாட்சியாய் நிற்கிறேன். உங்களுடைய நீண்ட காத்திருப்பு, ஒரு நீண்ட தரிசனம், ஒரு உயர்ந்த மாடி வீடு, ஒரு உயர்ந்த கட்டிடமாய் எழும்புவீர்கள். அந்த 2 மாடி கட்டினவங்க உடனே அவங்க எல்லாம் விசேஷம் வச்சு ஓபன் பண்ணி உள்ள போயிருவாங்க. பல ஆண்டுகள் கழித்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க, நீ இன்னும் கட்டி முடிக்கலையா, இன்னும் ஒண்ணு கட்டலையா, இன்னும் உனக்கு ஒண்ணு நடக்கலையா? நீ சொல்லுங்க, இல்ல எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தீர்க்கதரிசி என் கையில கொடுத்தது போல சிலரை ஆண்டவர் ஒளித்து வைத்து இந்த உலகத்துல மற்றவங்களை போல ஊழியத்துல நடக்கல, மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கலன்னா கவலையே படாதீங்க. அவங்கள மாதிரி உங்களை நடக்க தேவன் அழைக்கல. யூ ஆர் யூனிக்,
You are very special. You are very special. You have special anointing. நீங்க ஒரு climate changer. நீங்க ஒரு தேசங்களை மாற்றுகிறவர்கள், கண்டங்களை மாற்றுகிறவர்கள். எங்கேயோ அழுது கொண்டு ஒரு ஓரமாக நேரலையிலும் நேரடியாகவும் பார்க்கிற தேவ பிள்ளையே, நான் எங்கேயோ அழுதுட்டு இருக்கேன், என் வாழ்க்கை இவ்வளவுதானா, இப்படியே முடிஞ்சிருமான்னு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரிடத்துல கதறினேன். ஆனால் போன ஆண்டு கடைசியிலே தேவன் உயர்த்த ஆரம்பித்தார், தேவன் வெளிப்படுத்தினார். அதே போல இன்னைக்கு உங்களை மிக சிறந்த உயர்ந்த இந்த சென்னையிலே மிக சிறந்த ஒரு கட்டிடம் இருந்தா அது எவ்வளவு சிறப்பா இருக்குமோ அத போல உங்களுடைய லைஃப் அமைய போகுது, அத போல உங்க குடும்பம் மாற போகுது, அத போல இந்த ஊழியம் மாற போகுது, அத போல தீர்க்கதரிசிய தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சொல்வீங்க, இனிமேல் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் உண்டு. ஆமா, நீங்க ஒரு கண்ணீர் வடிப்பீங்க, அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, tears of joy, ஆனந்த கண்ணீர். நீங்கள் இனிமேல் நீங்கள் கண்ணீர் வடிப்பதா இருந்தால் அது ஆனந்த கண்ணீரா இருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்வீர்கள், நான் உண்மை உள்ளவர் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு நன்றி காண்பிப்பீர் என்று எனக்கு தெரியாது. நீ இவ்வளவு நன்றி உள்ளவரா? நீங்கள் செய்த தவறுக்கு பதில் செய்யாமல் நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் செய்கிறவரின் தகப்பன். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் செய்த தவறுக்கு மறுபதில் செய்யாத ஒரு அன்புள்ள தகப்பன், நீங்கள் செய்த நன்மைக்கு ஒவ்வொன்றையும் கணக்கிலே வைத்து கோடி கோடியாய் திரும்ப தருவார், கோடி கோடியாய் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த தவறு, நீங்கள் செய்த அநியாயம், நீங்கள் செய்த குறைவு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. இதோ பிதா நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் விதைத்ததையும் அறுப்பீர்கள், விதைக்காததையும் அறுப்பீர்கள். சொல்லுங்க, நான் விதைத்ததையும் அறுப்பேன், விதைக்காததையும் அறுப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விதைக்காததையும் அறுப்பேன். I can see in my spirit realm ஒரு பெரிய கதிரா என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், நதி அல்ல அம்மா, நதியா நதியா மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? நான் சினிமா பார்க்குற இடத்துல நதியான ஒரு நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, நீ நதியா அல்ல, நதிகள். நீ நதி அல்ல, நதிகள். நீ நதி அல்ல மகனே, நதிகள். நீ புறப்படும். இன்னைக்கு அழுது உருண்டு கதறி என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ நினைச்சினா சாரால் போகாது. தீர்க்கதரிசி மூலம் வார்த்தை வந்துச்சு, இப்படியே போகாது. போன வருஷம் என்னை தேவன் இந்த உலகத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த ஆண்டு தீர்க்கதரிசி வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கிறது, தேவன் இந்த ஆண்டு உன்னை எழும்பி பிரகாசிப்பார். என் மனைவி எப்பனாலும் கேட்டுருவாங்க, ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொல்றீங்களே, எனக்கு நல்லா சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேன், நீ கிருபை பெற்றவளே வாழ்க. எப்படிங்க சொல்றீங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு தரலையா ஆண்டவர்? எத்தனை பிள்ளைங்க பின்னாடி வந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு. ஏன்னா நான் இருந்த சர்ச்சில் எப்படி தெரியுமா, லவ் பண்ணா நரகத்து போயிருவேன். அப்படி சொன்ன பாஸ்டர் பிள்ளைங்க லவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே ஒரு பெண்ணுக்காக ஓடி ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்ய மாட்டேன் என்று ஓசியா 12 படி இருந்தேனே, இப்படி ஒரு பெண்ணை தந்துட்டீங்களேன்னு சொல்லி அவங்க மூலம் எனக்கு ஒரு பெரிய போராட்டம். இது உங்களை சிறுமைப்படுத்தல, தேவன் உங்க மூலம் மகிமைப்பட இந்த சாட்சியை சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. அவங்க வாழ்க்கை, என் மனைவி வாழ்க்கையில சொல்ல முடியாத மன ரீதியான போராட்டம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், வாழ்க்கையில என்னால சொல்லவே முடியாத ஒரு கஷ்டம், கண்ணீர், பயங்கர அவமானம், சபையை நடத்தவே முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது, நான் எழும்பினாலும் எழும்ப முடியாது. ஆனா கர்த்தர் அவங்களை பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். 14 வயசுல தொடங்கின அந்த பிரச்சனை எந்த மனுஷன்ட்ட கொண்டு போய் என் மகளை கொடுத்தால் அவ கேட்பாங்க, நல்லா நோனி கேட்பாங்க, ஏன் நீ நேசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஆசை என்ன தெரியுமா, நான் இவ்வளோ ஒயிட்டா இருக்கேன் அதனால அவளை நேசிக்கன்னு சொல்லணும்னு விருப்பம். நான் அழகா இருக்கேன் அதனால அவங்களை நேசிக்க. நான் சொன்னேன், நோ நோ நோ, எனக்கு இந்த ஒயிட் ஸ்கின் அந்த ஸ்கின்லாம் பிடிக்காது. நோ நோ, கிறிஸ்து சபையை நேசிப்பது போல நான் என் மனைவியை நேசிக்கிறேன். தன்னை போல பிறரை நேசி. ஆமேன். இப்போ எனக்கு இந்த பிரச்சனை, ஏன்னா 14 வயசுல அவங்க இந்த பிரச்சனை, திருமணத்தை அன்னைக்கு அவங்க நிச்சயதார்த்தம்லாம் சொல்லலை, மறைச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், கிருபை பெற்றவளே. இன்னைக்கு பாஸ்டர் தீர்க்கதரிசி உள்ள வந்தோடனே உன் பேர் வந்து கிருபை பெற்றவளேங்காங்க. தீர்க்கதரிசி பாஸ்டர் மார்ட்டின் எல்சடா என் மனைவி அவங்க வீட்டுக்குள்ள போய் சாப்பிடும் போது காலையில
உங்களுக்கு ஆவியான ஒண்ணு சொல்றாரு, கிருபை பெற்றவளே. நான் ஒரு பல ஆயிரம் தடவை சொன்ன ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி மூலம் இன்னைக்கு அப்படியே உறுதியாகுது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க இப்படிலாம் டை போட்டு கை வச்சு இப்படிலாம் பேசுறேன்னு நினைச்சுறாங்க. இப்படிலாம் மைக்க வச்சுட்டு சைலண்ட், எவ்ரிபடி ஹேஸ் சைலண்ட் இயர்ஸ். ஹலோ, ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவன் அவன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மறைமுகமான கண்ணீரின் பாதையில ஊடுருவ நடந்து வந்தவர்கள். ஆனா கண்ணீர்லே முடிஞ்சிரும் பிசாசு நினைச்சான். ஆனா கர்த்தர் கண்ணீரையும் கடக்க பண்ணினார், தண்ணீரையும் கடக்க பண்ணினார், தீயையும் கடக்க பண்ணுவார், மலையையும் கடக்க பண்ணுவார், பள்ளத்தாக்கையும் கடக்க பண்ணுவார். எங்க நான் அதை ரொம்ப சொல்ல முடியல, ஏன்னா அவங்களை நான் சிறுமப்படுத்த விரும்பல. அன்ஸ்பீக்கபிள் ஜாய் மாதிரி விவரிக்கவே அன்எக்ஸ்பிளைனபிள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பச்சை குழந்தை இந்த பிள்ளைகள் இருக்கும், தூக்கி எறிவாங்க, அந்த பிள்ளைகள் தலை உடையிற மாதிரி என்ன எப்படி இருக்கும்? ஒரு 3 கத்தி எடுத்து குத்த வருவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை சுகமாக்கி, அந்த எது அவங்களை சுகமாக்குச்சு தெரியுமா? எவ்வளவோ சத்தியம் பேசி பார்த்தேன் நடக்கல, எவ்வளவோ கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன் நடக்கல. தேவனுடைய அன்பை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த அன்பு அவங்கள சுகமாக்கிட்டு, சங்கிலினால கட்டி வைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அற்புதமா உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த நேரடியா பார்க்க சொல்றேன். என்னை குறித்து தரிசனம் பெருசு, ஆனா என் லைஃப் பரிதாபமா இருக்குன்னு நினைச்சு வந்தீங்கன்னா, என்னையும் என் மனைவியும் விடுவித்து ஆசீர்வதித்த தகப்பன், சொல்ல முடியாத கட்டு எதுவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியான உங்களை விடுவிப்பார். இந்த காலை ஆராதனையிலே அந்த விடுவிக்கிற ஒரு அபிஷேகம் வேலை செய்கிறது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் உங்க மனைவி மூலமா, உங்க கணவன் மூலமா, உங்க அப்பா மூலம், உங்க அம்மா மூலம் யாராவது கஷ்டப்படுங்க இருந்தா, உங்களுடைய ஹார்ட்டை கர்த்தர் நீங்க ஹீல் பண்ணுகிறார். நீங்க தேவனுடைய அன்பை காண்பிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, தேவனுடைய அன்பை காண்பிப்பேன். பாருங்க, சின்ன வயசுல இருந்து நான் அப்படி அடி வாங்கி வளர்ந்ததில்லை எங்க வீட்டுல. ஆனா தூங்கிட்டு இருப்பேன், டக்குன்னு காலால் இப்படி தலையை மிதிப்பாங்க. எந்திடா அப்படி. என்னன்னே எனக்கு புரியாது. நான் புரியறக்கே பல வருஷம் ஆச்சு. வெளியே சொன்னா பாஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்கன்னு பயம் வேற. ஆனா ஒரு நாள் அது வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பலத்த ஒரு சாட்சியா உங்களை வைத்திருக்கார். சாரால், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. ஆமென். இங்க யாராவது சொல்ல முடியாத கொடுமையான வேதனையில போயிட்டு இருந்தா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும், நான் எழும்புவதற்கு சான்ஸே இல்லை, பாஸ்டர் உங்களுக்கு சொன்னா புரியாது, என் கதை அவ்வளவு அப்படின்னு எங்களை புரிய வைக்க நீங்க முயற்சிக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஹார்ட் ஹீலிங் உங்களுக்குள்ள ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆங்கிரி காட் அல்ல, லவ்விங் காட். எப்பொழுது உங்களை அடிக்கலாம் என்று அல்ல, எப்படி உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று காத்திருக்கிற அற்புத தகப்பன். ஆமென். சொல்லுங்க, எனக்கு எப்படி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்களேன், பேசுங்க. எனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று காத்திருக்கிற தகப்பன், என் சுயாதீன பிரமாணத்திலே நான் அவருக்கு முற்றிலுமா இடம் கொடுக்க முடிவு செய்கிறேன். தேவன் எனக்குள் இப்பொழுது கணக்கற்ற, எல்லையற்ற, எண்ணற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இப்போ உங்க வாழ்க்கையில் அதை செய்கிறார், உங்க வாழ்க்கையில் அதை செய்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இங்க யாரெல்லாம் சொல்லவே முடியாத ஒரு பரிதாபமான சூழ்நிலையில அப்படியே அந்தரங்கத்துல புழுங்கி போய், என் கஷ்டம், இந்த கொடுமை எத்தனை வருஷத்துக்கு என் வாழ்க்கையில இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு இந்த வேதனை இருக்கும், இப்படியே என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருமா அப்படின்னு இங்க யாராவது வந்திருந்தா, நோ, நீங்க தேவன் எங்களை சாட்சியா வைத்திருக்கிறீர். இங்க இருக்கிறவங்க நீங்க சாட்சியாய் மாற்ற போகிறேன். ஹalleluya. நேக்கர மனமா சாந்தர போதுனமே மஹா தூரே மேனமா ஷாதர ஹந்தர போஷ நேக்கர மனமா ஹந்தர கோதுரமே ஷாந்தர ஹந்தர போஷ ने मेरे माना हम तरा खोदुन में दनमा हम तरा भूषणम नाकरा खान तरा भूषणम अंतरबा
நே பிரேமனமா சாந்தர காந்தர பூஷணமா நேக்ரமனமா சாந்தர காந்தர போதுனமா. என் பாதையை யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எல்லாரும் என்னை தப்பு தப்பா பேசுறாங்க. கவலைப்படாதீங்க சகோதரி சகோதரா, இந்த நாள் உங்களுடைய நாள். என் லைஃப் இப்படியே முடிஞ்சிருமோ, நான் எழுப்பி பிரகாசிக்க வாய்ப்பே இல்லையோ, என் குடும்பம் இதுலயே அழிஞ்சு போயிருமோ? அழியாது. நீங்க ஒளிய மாட்டீங்க. பாஸ்டர் மார்ட்டின் எல்சடாயை கொடுத்து, தீர்க்கதரிசி மார்ட்டின் எல்சடாய் குறித்த பெரிய அந்த தரிசனம் நடக்காமலே போயிராது. நடந்துதான் ஆகும், நடந்துதான் ஆகும். தேங்க்யூ லார்ட். வெனியல் ஆசீர்வாதமான இந்த அற்புத சபையில தேவன் கொடுத்த தரிசனம் நடந்துதான் ஆகும். நான் ஒன்னே சொல்லட்டுமா? உங்களால முடியறதை நீங்க செய்யும்படி தேவன் ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். ஏன்னா அது தேவன் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால் முடியாததான் தேவன் பேசுவார். உங்களால நடத்த முடியாதான் நடத்துவேன்னு சொல்லுவார். உங்களை வச்சு நீங்க செய்ய முடியாதான் உங்களை வச்சு செய்வேன்னு சொல்லுவார். அதுதான் தேவனுடைய சத்தம். நீங்களே செஞ்சிருவீங்கன்னா அது தேவன் பேசுனது கிடையாது. உங்களால முடியாததை தேவன் பேசுவார். உங்களுக்கு எட்டாததை தேவன் அறிவிப்பார். நீங்க அறியாததை தேவன் பேசுவார். இது அப்பாவுடைய கரம் இதை செய்தது என்று சொல்லத்தக்கதாய் உங்கள் மூலமாய் அப்பா செய்து முடிப்பார். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தாயினும் மேலாய் இந்த உலகத்துல ஒரு பெஸ்ட் ஃபாதரை நினைக்கிறீங்களே, அதை விட ஒரு சிறந்த ஃபாதர், அன்மேட்சபிள் ஃபாதர். இந்த உலகத்திலே ஒரு சிறந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு அன்மேட்சபிள் ஆவியானவர். இந்த உலகத்திலே ஒரு நல்ல அண்ணன் இருப்பாங்கல்ல, அன்மேட்சபிள் பிரதர் ஜீசஸ். அந்த நபருக்கு இன்னைக்கு நான் ஒரு பல காரியங்களை பேசி ஆவியான சொல்றது மட்டும் சொல்லிட்டு அதாவது பாதி பாதியில விட்டுருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் யார் யாருக்கு எது எது வேணுமோ தந்திருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க லைஃப் சாதாரணமா முடியாது. இந்த மினிஸ்ட்ரி சாதாரணமா நடக்க முடியாது. சாந்தா காரா தூணே காம்போரா மனா சாந்தர மாந்தனா. இதிலும் பெரிதானவர்களை காண்பீங்கன்னா சாதாரணமா காண்பிக்க மாட்டார். நான் சொல்லட்டுமா, உங்களை கர்த்தர் அசத்த போறார். அசந்து போய் வந்திருக்கீங்களே, உங்களை அசத்தலான சாட்சியாய் தேவன் மாற்ற போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அசத்தலான சாட்சியாய் நிறுத்த போகிறேன். அப்படியே முடங்கி முடங்கி முடக்கி முடக்கி நீ வாழ்ந்துட்டு இருக்கீல, இல்லை, நான் உன்னை அசத்தலான சாட்சியாய் நிறுத்த போகிறேன். நீ அசந்து போய் வந்திருக்கிறாய், மனம் கசந்து போய் வந்திருக்கிறாய், ஆனால் நான் உன்னை அசத்தலான சாட்சியாய் நிறுத்த போகிறேன். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத உயர்வுகளில் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறேன். நீ நினைக்காத கதவுகளை நான் உனக்கு திறந்திருக்கிறேன். நீ நம்பவே முடியாத காரியங்களை நான் உனக்கு செய்திருக்கிறேன். இதோ உன் கண்கள் அதை இப்பொழுது காண்கிறது. நீ அசந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் உன்னை அசத்தலாய் மாற்ற போகிறேன். வாவ் வாவ் என்று உன்னை பார்த்து சொல்ல போகிறார்கள். ஆவசம் என்று சொல்ல போகிறார்கள். This is the great level என்று சொல்ல போகிறார்கள். இவர் எங்கிருந்து வந்தாரோ என்று சொல்ல போகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தீங்க என்று கேட்க போகிறார்கள். நாப்ரமனா சனகானமா மேக்ரமனமா. நீங்க சுயாதீன பிரமாணத்துல நீங்க தேவனை லிமிட் பண்ணலாம், அன்லிமிட் பண்ணலாம். அது உங்ககிட்ட தான் இருக்கு. Thank you Holy Spirit. அந்த law of liberty, LL,
அந்த LOL லொல் இருக்குல்ல, லொல், லா ஆஃப் லிபர்ட்டி, அதை உங்ககிட்ட ஆவியானவர் தந்திருக்கிறார். LOL. நீ என்ன பண்ண போறீங்க? Don't limit your daddy God like as your physical God, physical daddy. இந்த உலக அப்பாவை போல உங்க பரலோக அப்பாவை நினைச்சுறாங்க தப்பா. அவர் தப்பாமல் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, தப்பாமல் உதவி செய்கிற அப்பா. தப்பு பண்ணினாலும் என்னை மாற்றி ஆசீர்வதிக்கிற அப்பா. Thank you Lord. நீ ஒரு உங்க லா ஆஃப் லிபர்ட்டி, ஏன்னா நீங்கலாம் சன்ஸ் ஆஃப் காட் ஆயிட்டீங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து எங்க அப்பாட்ட வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுறாங்க சொல்லிட்டு நீங்க அப்பா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, மாடியிலே காத்திருக்கிற தகப்பன் உங்களை அணைப்பதற்காக கீழே இறங்கி நாற்றம் பிடித்த உங்கள் துணியோடு பன்றிகளோடு சாப்பிட்ட துர்நாற்றத்தோடு கட்டி அணைத்து முத்தமிட்டு, அப்பா நான் உங்களுக்கு விரோதமா பரத்துக்கு பாவம் செய்தேன், ஆனா அப்பா உங்களை முத்தமிட்டு முத்தமிட்டு நான் சிலுவையிலே அவரை அடிக்க அடிக்க, சிலுவையிலே இயேசுவை அணைக்க அணைக்க, நான் இயேசுவை சிலுவையிலே அடிக்க அடிக்க, சிலுவையிலே இயேசுவை அணைக்க அணைக்க, நான் அவரை அவமானப்படுத்த அவமானப்படுத்த, இதோ உங்களுக்கு ஒரு புத்தாடையை தேவன் கொடுக்கிறார். இதோ உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய மோதிரத்தை தேவன் கொடுக்கிறார். இதோ உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பாதரட்சையை கொடுக்கிறார். இதோ celebration is started right now. உங்களுக்காக அப்பா வீட்டில் ஒரு சந்தோஷமான, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இந்த சபையில ஒரு பெரிய செலிப்ரேஷன் தொடங்க போதும். இந்த சர்ச்சில், இந்த சபை மக்களுடைய லைஃப்ல, தீர்க்கதரிசியுடைய லைஃப்ல, அவங்க பிள்ளைங்க லைஃப்ல, ஆவிக்குரிய பிள்ளைங்க அவங்க லைஃப்ல festival will be started right now. festival. டாடி சொல்றாங்க, நீங்க அப்படி குற்ற உணர்வோட நிக்கிறீங்க. அப்பா சொல்றேன், நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். நீ பாவாரிக்கை செஞ்சிட்டு இருப்ப, நான் உனக்கு ஃபெஸ்டிவல் ரெடி பண்ண போறேன். நீ பாவாரிக்கை செஞ்சிட்டு இருப்ப, நான் உனக்கு ஒரு கொண்டாட்டத்தை ஆயுதப்படுத்தி இருக்கேன். நீ வேலைக்கார மைண்டோட வார, நான் அப்பாவோட நீ இருதயத்தோட வந்திருக்க. நீ வேலைக்காரன் என்ற எண்ணத்தோட வந்திருக்கிற, நான் அப்பாவின் இருதயத்தோட வந்திருக்கிறேன். உன்னை நான் அணைத்துக் கொள்வேன். ப்ராஃபட், பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த ஆண்டு சொல்றது, ஆஃப்டர் திஸ் சண்டே ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டே இருக்கும். இந்த உங்க குடும்பங்கள ஒரு ஃபெஸ்டிவல் தொடங்குது. நீங்க அடங்கி ஒடுங்கி உங்களை வைக்கலான்னு சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்றான். கர்த்தர் இந்த காலை எதுக்கும் அடங்காத கால, இந்த காலை எதுக்கும் அடங்காத கால, இது அப்பாவின் அன்புக்கு மட்டுமே அடங்குற கால. நீங்க அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவங்க. டாடி சொல்றாங்க, உங்க ஃபேமிலில ஃபெஸ்டிவல், செலிப்ரேஷன், ஜூப்ளி ஆண்டா இருக்கும். அந்த ஒரு என்கவுண்டர் இப்ப நடந்திருக்கு. டாடி எங்கேயோ ஒரு ஓரமா முக்குல எங்கேயோ அழுதுகிட்டு, இந்த நேரலையில எங்கேயா பார்த்துட்டு, அல்லது இதுக்கு பிறகு யூடியூப்ல நீங்க மெசேஜை நீங்க பார்த்தாலும் சரி, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் டைரியில எழுதி எழுதி உங்க வாழ்க்கை கிழிச்சு, சார் இனிமேல் எனக்கு எந்த தீக்கசும் நடக்க போறதுன்னு சொல்லிட்டு நோட்டை தூக்கி எரிஞ்சாலும் சரி, நீங்க அந்த டைரியை தூக்கி போட்டாலும் சரி, உங்களை ஆண்டவர் தூக்கி போடவே மாட்டார். உங்களை அப்பா தூக்கி போடவே மாட்டார். நீங்க அவரை அடிக்க அடிக்க, அப்பா உங்களை அணைக்க அணைக்க, நீங்க அவரை குத்த குத்த, அவர் உங்களை நேசிக்க நேசிக்க, நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல, அவர் எனக்கு நீ வேணும் வேணும்னு வராரு. நீங்க வேணும் வேணும்னு வராரு. டே ஆஃப் செலிப்ரேஷன் இஸ் ஸ்டார்டட் ரைட் நவ. யாரெல்லாம் விரக்தியோடு இருந்தாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை நீ கொடுத்திருக்கிறீர். அது மகிமை நம்பிக்கை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.